Hello everybody, welcome to Vedantu and I am Shravanee ma'am. So இன்னைக்கு வந்து நம்ம chapter 4 உடைய book back questions தான் வந்து படிக்க போறோம். Okay? So எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? So இன்னும் நம்ம வேதாந்து உடைய guide books பத்தி தெரியாது அப்படினா here is our guide books. So with in association with Dawn Publications நம்ம guide books இதுதான். So நீங்க காம்போவும் வாங்கிக்கலாம், தனித்தனி guide booksம் வாங்கிக்கலாம். So guide books வாங்கிக்கிறதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியாடா? ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா we have our offline centers also. So சென்னையில மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர் and பெருங்குளத்தூர்ல offline centers இருக்கு. And மதுரை, திருச்சி and கோயம்புத்தூர்லயும் நமக்கு offline centers இருக்கு. சரியா? So இதுல வந்து NEET and JEE கான கிளாसेस வந்து போயிட்டு இருக்குடா. உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டட், நீங்க வந்து ஜாயின் பண்ணி இப்போல இருந்தே உங்களுடைய நீட் அண்ட் ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு ஆசைப்படுறீங்கன்னா you have the description book my visit அப்படினு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஃபில் பண்ணீங்க அப்படினா the team will contact you. Okay? So இப்போ இதோடைய ஃபீஸ்ல வந்து எனக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படினா அதுக்கு IVSAT அப்படினு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து எழுதணும். சரியா? இன்னும் நம்ம மின்னல் ஃபேமிலி மின்னல் பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ டெஃபினட்டா இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? because மின்னல் பேட்ச்ல இந்த குவார்ட்டர்லிக்கு we are going to teach extraவா இங்கிலீஷ் also. so தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே நாங்க தான் டீச் பண்ண போறோம். ஈவினிங் எவ்ரிடே 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் அண்ட் தென் சண்டே ஆனா உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. அந்த லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், லைவ் கிளாஸ் உடைய PDFs இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபார் தி ஹோல் 1 இயர்க்கு அட் தி காஸ்ட் ஆஃப் 3999. ஓகே, உங்க ரீசார்ஜ் காஸ்ட் கூட இதை விட கொஞ்சம் அதிகமா தான் வரும். சரியா? சோ கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாடா? சோ அதுக்கான ஒரு லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எஸ், சோ அதுக்கு முன்னாடி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க் யூ சோ மச். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் சொன்னவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பா வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பிகாஸ் ஒன் வே ஆர் அதர் வே யூ ஆர் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிடே லைவ் கிளாஸ்ல ஐ எம் மீட்டிங் யூ ஆல். கரெக்டா? அதே நேரத்துல வந்து யூ ஆல்வேஸ் பூஸ்ட் மை மூட்ஸ் அப். எப்பயுமே வந்து நான் ஏதாச்சும் ரொம்ப சேடா இருக்கேன், இல்ல சம்திங் பேட் ஹேப்பன் தட் டே அப்படின்னா when I enter the class, when I see the comment section, when you people are with me, கண்டிப்பா எனக்கு அந்த எந்த பேடுமே வந்து எந்த பேட் டே வந்து எனக்கு மறந்தே போயிடும், ஞாபகமே இருக்காது. I'll get cheered up. Okay, so thank you for being for me. அதனால வந்து நீங்களும் வந்து எனக்கு ஒரு விதத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். so happy friendship day. Okay, so இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன்? கண்டிப்பா இன்னைக்கு யாருமே ஸ்கூல் போயிருக்க மாட்டீங்க. அதனால வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து ஐ டோன்ட் நோ what are you going to do with your friends அப்படின்னு வந்து தெரியல. yes, today is a great day in terms of லைஃப்ல வந்து நம்ம கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா இப்படி எல்லாம் இல்லாம வேற ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபர்கெட் ஆல் த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஏமாத்து போற அதெல்லாம் ஃபர்கெட் பண்ணிடுங்க. we really have some sweet good friends இல்லையா? நமக்காக உயிரையும் கொடுக்கிற நண்பன் வந்து இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு இருக்காங்க. நாட் லிட்ரலி உயிர் கொடுக்கிற ஒரு நண்பன் அப்படி கிடையாது. லைக் they'll do whatever for us, right? they'll always wish good for us. நம்ம கிட்ட இந்த போட்டி பொறாம அதெல்லாம் இல்லாம they'll always wish good for us. நமக்கு ஒரு நல்லது நடந்தா they'll be happy for it. okay, so அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து I really have a lot. so அவங்களுக்கும் happy friendship day. so today is a nice day. okay, so class start பண்ணலாமா? okay guys, so டக்குன்னு லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நானும் டெலிகிராம்ல லிங்க் போட்டுறேன். ஓகேவா? ரெடியா எல்லாருமே? have you all shared the link with your friends? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே லிங்க் ஷேர் பண்ணியாச்சா? எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சா?
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. இன்னைக்காச்சும் வந்து கிளாஸ் கவனி அப்படி சொல்லி வந்து யாரையாச்சும் உருப்பிட வைங்க. ஓகேவா? கிளாஸ் வர சொல்லுங்க. சரியா? மிட் டர்ம் எக்ஸாமே முடியலையா? நிறைய பேருக்கு மிட் டர்ம் எக்ஸாம் முடியல, நிறைய பேருக்கு மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சு கிளாஸஸ் குவார்டர்லிக்கானதே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ நானும் டீமினல் குரூப்ல வந்து அனுப்பிட்டேன் லிங்க. லெட் அதர்ஸ் ஆல்சோ ஜாயின். ஓகே, சூப்பர் கைஸ். சோ லெட்ஸ் பிகின், லெட்ஸ் கிக் ஸ்டார்ட். ஒரு 1.5 மணி நேரம் இல்லனா மேக்ஸ் 2 மணி நேரம் நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா can we have ice breakers? ஓகே, சோ இன்னைக்கு வந்து ஒரு பிளான் வந்து வச்சுக்கலாம். ஓகே, சோ அந்த பிளான் வந்து என்னது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு few set of questions வந்து நான் கேட்பேன். சரியா? சோ எவ்ரி क्वेश्चनல இருந்து ஒரு ஃபிலிப்ஸ் மாதிரி நான் வந்து உங்ககிட்ட வந்து questions வந்து கேட்பேன். சரியா? நீங்க வந்து அதுக்கு ப்ராப்பரா வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும். ஓகே, சோ யார் வந்து சூப்பரா அது எல்லாத்துக்குமே பை தி எண்ட் ஆஃப் தி செஷன் கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு. சரியா? ஓகே, டன். அக்செப்ட் மீ. கண்டிப்பா you can accept me as your friend, virtual friend. ஓகே, யா. What are transition metals? Give 4 examples. Okay, so transition metals அப்படினா என்ன, அதுக்கு வந்து ஒரு 4 examples வந்து கொடுங்க. Okay, we'll have icebreakers also. So நல்லா கவனிங்கடா. இப்போ மணி என்ன, 10:20க்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? 30 40 50 10:50க்கு ஞாபகப்படுத்துங்க, நம்ம ஒரு குட்டி கேம் விளையாடலாம். Okay, yes. The metallic elements that have incompletely filled d or f orbital. Okay, இந்த d or f orbital வந்து இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு incompletely filled இருக்கு அப்படினா, okay, d and f subshell வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு incomplete, okay, incomplete fill ஆகி இருந்துச்சு அப்படினா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், transition elements அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரல் ஆர் கேட்டயானிக் ஸ்டேட், இப்போ அது வந்து நமக்கு நியூட்ரல் ஸ்டேட்லயும் இருக்கலாம், இல்லனா கேட்டயானிக் ஸ்டேட். கேட்டயானிக் ஸ்டேட் அப்படினா என்னது, பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, சோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேட்டயானிக் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, இல்லனா அது வந்து நியூட்ரலா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஈக்குவலா இருக்கக்கூடிய நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு d or f ஆர்பிட்டால் இருந்துச்சு அப்படினா அதை நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்ட்டா? ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா காப்பர், அயன், கோபால்ட் அண்ட் நிக்கல். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் காப்பர், அயன், கோபால்ட் அண்ட் நிக்கல். சரியா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் உடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் போலாமாடா? நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர். சோ இப்போ இந்த சாப்டர் இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் வந்து சொல்லி தர போறேன். ஓகே, சோ அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கம்பல்சரி क्वेश्चन வந்து நீங்க தாறுமாறா அடிச்சு தாக்கிடலாம். சரியா? கம்பல்சரி क्वेश्चन நீங்க சூப்பரா அட்டெண்ட் பண்ணலாம். இந்த குவார்டர்லிக்கு இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கம்பல்சரி क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஓகே, இப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. d and f ஆர்பிட்டால் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும் அப்படின்னு. மேம் இப்போ என்ன எல்லாரும் மேம்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றாங்க? ஆமா, they are my friends. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லதானே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் நாங்க கொண்டாடுவோம், டீச்சர்ஸ் டேவும் கொண்டாடுவோம், ரெண்டும் கொண்டாடுவோம். ஓகே, எஸ். So what are inner transition elements? இப்போ வந்து inner transition elements அப்படிங்கிறது வந்து என்னது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. transition elementsல வந்து நமக்கு incomplete d and f orbital இருக்கும். inner transition elementsல அப்போ என்னது, the elements which in their elemental or ionic form have partially filled f orbitals are called as f block elements. இந்த f block elements தான் நம்ம inner transition elements. ஓகே, inner transition elements அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த f block elements தான். ஓகே, சோ இங்க உங்களுக்கு partly filled f orbital, f orbital மட்டும் தான் நமக்கு partly filled வந்து இருக்கும், கொஞ்சம் தான் fill ஆயிருக்கும், மீதி வந்து நமக்கு empty-ஆ வந்து இருக்கும். ஓகே, இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது அது elemental இல்லனா ionic formல வந்து இருக்கும். இப்போ elemental formனா என்ன தெரியுமா? இங்க பாரு, சல்ஃபர் வந்து s அப்படின்னு இருக்குன்னு வெச்சுக்கோ, இல்லனா ஆக்ஸிஜன் வந்து O ன்னு இருக்கு. இது வந்து என்னது அப்படினா elemental form.
இதோடைய அயானிக் ஃபார்ம்னா என்ன தெரியுமா? O மைனஸ் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து அயானிக் ஃபார்ம். ஓகே, O ஆட்டோ ஃபோக்கஸ் இருங்க. எஸ், ஓகே, O மைனஸ், ஓகே, இல்லனா O பிளஸ், இந்த மாதிரி அது வந்து அயான்ஸா இருக்கு, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அயான்ஸா இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது? That is called as the ionic form. Okay, so the element in which their elemental or ionic form have partly filled f orbital. F orbitals வந்து நமக்கு partly filled ஆ இருக்கும். As the f orbitals lie inner to the penultimate shell. இப்போ penultimate shell அப்படின்னா என்னன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? What is penultimate shell? Listen பண்ணாதான் புரியும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த outer most orbital தான் ultimate shell. outer most orbital தான் ultimate shell. இப்போ இந்த கிளாஸை கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு நான் வந்து என்ன அந்த PDF தர போறேன். இந்த கம்ப்ளீட்டா அவங்க வந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கவே வேண்டாம். 4th சாப்டருடைய கம்ப்ளீட் PDF அண்ட் அது கூடவே சேர்ந்து குவார்டர்லிக்கான ஒரு அல்டிமேட் PDFும் அவங்களுக்கு நான் வந்து கொடுக்க போறேன். சரியா? சோ ஹோல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நான் இந்த கிளாஸஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 क्वेश्चन வந்து கேட்பேன். அந்த 5 क्वेश्चனை கரெக்ட்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த PDFும் இதுவும் வழங்கப்படும். ஏன் மேம் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னா அப்போதான் உனக்கே கவனிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். சரியா? எனக்கு நீங்க இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்க ஃபுல் கிளாஸ் இருக்கணும். சரியா? ஓகே. The element which in their elemental or ionic form have partly filled f orbital. F orbital வந்து எனக்கு partly filled ஆ வந்து இருக்கும். As the f orbitals lie inner to the penultimate shell. Ultimate shell தான் outermost shell. அந்த outermost shellக்கு முன்னாடி இருக்கிற shell. ஓகே? outermost shellக்கு முன்னாடி இருக்கிற shell தான் penultimate shell அப்படி வந்து சொல்லுவோம். ஓகே? outermost வந்து ultimate. ultimateக்கு முன்னாடி இருக்கிறது வந்து penultimate shell. Therefore, these elements have partially filled f orbitals are also called as inner transition elements. Okay, so இதுல மெயினா இதுதான்டா keywords. இந்த keywords இருந்தாதான் பப்ளிக்ல உங்களுக்கு மார்க் தருவாங்க. ஒன்னு வந்து என்னது? இந்த f orbital வந்து inner to the penultimate shellல தான் இருக்கும். f orbital inner to the penultimate shellல தான் இருக்கும். and இந்த f orbital வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு partly filled ஆ இருக்கும். partly filled ஆ இருக்கும். சூப்பர். இப்போ 4th question நம்ம பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு என்னது ஓகேவா? ஸ்பீட் ஓகேவா or am I too fast? ஸ்பீட் ஓகேனா ஓகே அப்படினு chatல சொல்லுங்க. and இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. யாரும் போன் இப்படி வெர்டிகலா வச்சுக்க வேண்டாம், ஹரிசான்டலா வச்சு பாருங்க. நடுவுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மெசேஜ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சரியா? முடிச்சிட்டு போயிட்டு நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இப்போவே நம்ம இதை முடிச்சு கட்டிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிஹேவியரே வேண்டாம். ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம்னு ஒரு பிஹேவியரே வேண்டாம். ஓகே, எஸ் எஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புக் பேக்லாம் முடிச்சுட்டு புக் அண்ட் சைட் क्वेश्चंस படிக்க போறோம் லைவ்ல. அத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்லோ டவுன் a little bit. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த क्वेश्चनல இருந்து பாருங்க. Justify the position of lanthanides and actinides in the periodic table. So periodic table இருக்கு இல்லையா, அதுல ஏன் இந்த lanthanides and actinides மட்டும் நீங்க கொஞ்சம் தனியா எடுத்து எழுதிருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த lanthanides and then actinides வந்து எதனால தனியா எடுத்து எழுதிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து கேக்குறாங்க. The actual position of lanthanides in the periodic table is at group number 3 and period number 6. Note it down. இதெல்லாம் keywords. இதெல்லாம் இல்லனா உனக்கு மார்க்கே தர மாட்டாங்க. Actual position of lanthanides வந்து என்ன தெரியுமா? group number 3, group 3 period 6. group 3 period 6ல தான் இந்த lanthanides வந்து இருக்கணும். Actually அதோடைய group number 3 and period number 6. groupsனா என்னடா? groupsனா என்னது? vertical columns இருக்குல்ல periodic tableல, இந்த மாதிரி vertical columns இருக்குல்ல, எத்தனை vertical columns இருக்கும்? Let me know in the chat section. How many vertical columns will be there? How many vertical columns will be there? 18. 18 ஆ 7 ஆ? சச்சோ, 11th standard basicsே நம்ம சரியா படிக்கலையே. யாருமே லைவ் chatல ஆன்சரே பண்ணலையே. 18 ஆ? அப்பாடா. 17 ஆ?
சுச்சு 18 டா 18 groups வந்து இருக்கும். ஓகே, ஹாரிசான்டலா வந்து இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து என்னது அப்படின்னா பீரியட்ஸ். எத்தனை பீரியட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்குலாம் ஸ்கூல்ல? எத்தனை பீரியட்? 8 பீரியடா? அப்போ பீரியாடிக் டேபிள்ல 7 பீரியட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஹாரிசான்டல் ரோஸ் ஆர் கால்ட் as periods. 7 பீரியட்ஸ் இருக்கும், 18 groups வந்து நமக்கு இருக்கும். ஓகே, so here you can see lanthanides இருக்கு இல்லையா. so the actual position of lanthanides வந்து பாத்தீங்க அப்படின்னா group number 3 and period number 6. period number 6. in the 6th period after lanthanum, okay, the electrons are preferentially filled in the inner 4f subshell. இப்போ நீ நல்லா கவனி, இந்த 6வது பீரியட்ல தான் lanthanides இருக்கு. இந்த 6th period after lanthanum, இந்த lanthanides உடைய first element தான் lanthanum. okay, for lanthanides உடைய first element தான் lanthanum. okay, அந்த lanthanumல, அதாவது lanthanumக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல the electrons are preferentially filled in the inner 4f subshell. electrons வந்து பாத்தீங்க அப்படின்னா 4f subshellல போயிட்டு தான் fill ஆகுது. preferentially அப்படின்னா they prefer to be, okay, they prefer அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? so 6th பீரியட்ல lanthanumக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே inner 4f subshellல போயிட்டு தான் fill ஆகுறாங்க. 14 element from cerium to lutetium followed by lanthanum, they are grouped together. நீங்க பாத்தீங்க அப்படின்னா lanthanumக்கு அப்புறமா என்ன இருக்கு? செரியம். lanthanumக்கு அப்புறமா செரியம்ல இருந்து வரிசையா 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு, லுட்டீசியம் வரைக்கும். சரியா? லுட்டீசியம் வரைக்கும். சோ பீரியாடிக் டேபிள்ல ஆக்சுவலி இடம் பத்தல, அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? தனியா எடுத்து எழுதுறோம். 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஏன்னா 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரியா? எதுல இருந்து எது? செரியம்ல இருந்து லுட்டீசியம் வரைக்கும். ஃபாலோடு பை lanthanum. ஃபாலோடு பை lanthanumனா என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் lanthanum, அதுக்கப்புறமா செரியம், அப்படியே லுட்டீசியம் வரைக்கும் மொத்தமா 14 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா குரூப் பண்ணி lanthanides அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4f subshell எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆவறது எல்லாத்தையுமே கீழே தனியா கொடுத்துறோம். ஓகே ஓகே, டேக் கேர் ஜனா, டேக் கேர். ஜோன் ரிஃபைனிங் மாதிரி क्वेश्चनல பாயிண்ட்ஸ் மாம், ஜோன் ரிஃபைனிங் மாதிரி क्वेश्चनலாம் எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? ஏய் அப்படி இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் கிட்ட நான் ஆனஸ்டா சொல்றேன். ஒரு 5 மார்க்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதணும்னு எதிர்பார்ப்பாங்க கரெக்ஷன் பண்றவங்க. பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கே நீங்க பார்க்கல போ நிறைய பேரு. ஏண்டா சொல்லுடா, ஒரு 5 மார்க்னா எவ்வளவு क्वेश्चंस எழுதணும்னு நினைக்கிறீங்க? 5 மார்க்னா எவ்வளவு இருந்தா மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 5 பாயிண்ட்ஸ் இருந்தா 10 பாயிண்ட்ஸா? ஆக்சுவலி ஒரு உண்மை சொல்லவா, நீங்கலாம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க. 8 மார்க் क्वेश्चन 8 பாயிண்ட் எழுதினா போருமா? தேவையான ஆன்சர் எழுதினா உனக்கு மார்க்குடா. நான் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பாரு, 5 மார்க்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 5 மார்க்குக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். சரியா? நீங்க வந்து இல்ல ஜோன் ரிஃபைனிங் क्वेश्चनல நீ வந்து 6-7 பாயிண்ட் எழுதிட்ட, 6-7 பாயிண்ட் வந்து எழுதிட்ட. ஆனா யூ ஹேவ் மிஸ்டு. ஓகே, நீ எதை வந்து மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸை மிஸ் பண்ணிட்ட. சரியா? எக்ஸாம்பிள்ஸை வந்து மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா யூ வில் நாட் ஸ்கோர் மார்க். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கே கிடைக்காது. நீ 6-7 பாயிண்ட் எழுதினாலும் சரி. சரியா? ஓகே, a friend உங்களுக்காக வந்திருக்காரு. ஓகேவா? டன். சோ பாயிண்ட்ஸா எழுதலாம், பாராகிராஃபா எழுதலாம், that doesn't matter. பட் தேவையான பாயிண்ட்ஸ் எழுதினாதான் மார்க் கிடைக்கும். ஓகே, சோ யாருக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ வேணும் லெட் மீ நோ. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிட்டு நான் உங்களுக்குலாம் அந்த பிடிஎஃப்ஸ் வந்து தரேன். சரியா? கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ஸோட ரிப்ளை பண்றேன். ஓகேவா? டன் தான். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத வந்து படிச்சு முடிக்கலாம். இது புரியலனா it will be very difficult டா. ஓகேவா? சோ lanthanides வந்து பாத்தீங்க அப்படினா group number 3 and period number 6. group number 3 and period number 6.
இப்போ 6th பீரியட்ல லாந்தனம்க்கு அடுத்து செரியம் இருந்து லுட்டீசியம் வரைக்கும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 14 எலிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னர் 4f சப்ஷெல்ல தான் போயிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகுது. சரியா? 4f ஆர்பிட்டால்ல தான் 4f1 4f2 4f3 4f4 4f5 4f6 7 8 9 10 11 12 13 14 அப்படின்னு f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். 14 எலக்ட்ரான்ஸ் போயிட்டு நமக்கு ஃபில் ஆகுது. சரியா? அதனால அவங்களை அப்படியே ஒரு குரூப் பண்ணி லாந்தனைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஈஸி. the general electronic configuration of lanthanides கொடுத்திருக்காங்க பாருங்க. xenon 4f வந்து 1 ல இருந்து 14 5d 0 to 1 6s2. ஓகே, 6s2 இதுதான் நம்மளுடைய general electronic configuration of lanthanides. கண்டிப்பா எழுதணும். தோ இப்போ இருக்கிற क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் தான். ஆனா இதுல நான் பாக்ஸ்ல போட்டுருக்கிற இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க டெஃபினட்டா எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. The common oxidation states of lanthanides is +3. ஓகே, so lanthanides உடைய common oxidation state வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா it is +3 oxidation state. Okay, so all these elements have similar chemical and physical property. Okay, இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமிலரான physical and chemical properties வந்து இருக்க போகுது. Right? So the common oxidation states of lanthanides வந்து +3. இந்த whole lanthanides உடைய physical and chemical properties வந்து நமக்கு ஏறத்தாழ சிமிலரா தான் இருக்கும். ஓகே, ஒரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்றேன். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொல்றத மட்டும் அப்படியே கண்ணை மூடி லிசன் பண்ணு. ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இல்ல நீ மனப்பாடம் பண்ணிட்டு போறப்போ, முக்கியமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில திஸ் ஹேப்பன்ஸ். நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணிட்டு போறப்போ ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை மறந்துரும். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா எல்லாமே நமக்கு வந்து மறந்து போயிடும். அந்த ஆன்சரே மறந்து போயிடும். So this is the issue with அப்படியே மக்கப் பண்ணிட்டு போறது. சரியா? சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் அந்த கீவேர்ட்ஸ் எழுதி ஓனா எழுதினா உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? டன். சோ லாந்தனைட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா குரூப் 3 பீரியட் 6ல வந்து இருக்கும். லாந்தானம் ஃபாலோ பண்ணி லாந்தானம்க்கு அடுத்து செரியம்ல இருந்து லுட்டீசியம் வரைக்கும். லாந்தானம் செரியம்ல இருந்து லுட்டீசியம் வரைக்கும். ஓகே, சோ 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 14 எலிமெண்ட்ஸ்லயுமே 4f சப்ஷெல்ல போயிட்டு தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். 4f சப்ஷெல்ல போயிட்டு தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகே, இப்போ நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே நமக்கு ஏறத்தாழ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. சோ நம்ம அவங்கள லாந்தனைட்ஸ் அப்படின்னு குரூப் பண்ணிடுறோம். இப்போ இந்த லாந்தனைட்ஸ் உடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன தம்பி? இட் இஸ் +3. காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அண்ட் அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கண்டிப்பா மிஸ் பண்ணாம எழுதணும். சோ இதுல நீ பார்க்கலாம் 5 பாயிண்ட் இருக்கு மேம். 3 மார்க்ல கேட்டா இந்த 5 பாயிண்ட் எழுதணுமா? கண்டிப்பா எழுதணும்டா. ஆனா இதே ஒரு 5 மார்க்குக்கு 3 பாயிண்ட் தான் புக்லயே இருக்கு அப்படின்னா அந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதினாலே போதும். சோ தேவையான ஆன்சர்ஸை நீங்க எழுதணும். இதெல்லாம் நீங்க எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆன்சர் கீயை அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். உங்களுக்கும் ஒரு நாள் நான் ஆன்சர் கீயை காட்டி காட்டி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வாட் ஆர் ஆக்டினைட்ஸ்? இப்போ லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் ஏன் நீங்க அங்க வெச்சீங்க அப்படிங்கற ஜஸ்டிஃபை தி பொசிஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ கமிங் டு வாட் இஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். வே டு சக்சஸ் நான் பார்த்தது இல்லடா. வே டு சக்சஸோட இங்கிலீஷ் கைட் புக் தான் நான் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கு. ஆனா வந்து நான் மத்த கைட் புக்ஸ் நான் பார்த்தது இல்ல, அதனால எனக்கு தெரியலடா. மேம் ப்ளீஸ் அப்லோட் சாப்டர் 12 லைன் பை லைன் வீடியோஸ். யாருக்கெல்லாம் சாப்டர் 12 லைன் பை லைன் வீடியோஸ் வேண்டும் சொல்ல முடியுமா சாட்ல? யாருக்கெல்லாம் சாப்டர் 12 உடைய லைன் பை லைன் வீடியோஸ் வந்து வேணும்? லெட் மீ நோ. மேம் லாந்தனைட் மட்டும் தான் சொல்லிருக்காங்க, பட் क्वेश्चनல ஆக்டினைடும் இருக்கு. ஏய் பிரச்சனை இல்ல, ரெண்டுமே சேம் ரீசன்ஸ் தான். நம்ம ஒண்ண மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே டன். சோ கிளாஸ் முடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சாப்டர் 12க்கான ரெக்கார்டட் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சரியா? அந்த ரெக்கார்டட் வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிருங்க. பார்த்து முடிச்சிட்டு டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதோட PDF உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சரியா? அந்த வீடியோக்கு கீழே யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் PDF தரேன். ஆனா ஐ எம் கோயிங் டு செக். நீ அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் நான் உனக்கு அந்த PDF தருவேன். சரியா? ஓகேடா.
ஆமா இன்னைக்கு வந்து பிசிக்ஸ் சார் வந்து கிளாஸ் வச்சிருக்காருடா, அதனால வந்து இல்ல ரொம்ப வந்து பெய்டு பேட்சுக்கு வந்து இல்ல ஒரே நாளைக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ண வேண்டாம், இப்பதான் ஃபர்ஸ்ட் மிட் முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். பட் டோன்ட் வரி அட் ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு கூகுள் மீட் வச்சுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கூகுள் மீட் வச்சுக்கிறேன். யாரெல்லாம் தீமினல் பெய்டு பேட்ச்ல இருந்து வந்திருக்கீங்க? யாரெல்லாம் தீமினல் பெய்டு பேட்ச்ல இருந்து வந்திருக்கீங்க? Today either Telegram live or a Google Meet we will conduct. Okay, இல்லனா யார் சார் கிளாஸ் உடைய லாஸ்ட் half an hour ஆச்சு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி today I am going to meet you all. Okay, நீங்க குவார்ட்டர்லிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சொல்றேன். சரியா? சோ ஜெனரலா குவார்ட்டர்லிக்கு ஆல் சப்ஜெக்ட் நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறத வந்து I let you know. Also வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஹெல்ப் பண்றேன். ஆல்சோ வந்து உங்களுக்கு நான் ஒரு கூகுள் ஷீட் மாதிரி வந்து ஷேர் பண்றேன். அந்த கூகுள் ஷீட்ல சாப்டர் வைஸ் புக் பேக் வெர்ஷனோட வீடியோ அண்ட் அதோடைய பிடிஎஃப். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் லைன் பை லைன் உடைய வீடியோ அதோடைய பிடிஎஃப், ABCD type of reactions video PDF, naming reaction video PDF. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உடைய வீடியோ PDF அந்த மாதிரி கம்ப்ளீட்டா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். நவீனா இல்லையா இன்னைக்கு பெய்டு பேட்ச் பிசிக்ஸ் லைவ் இருக்கா? நான் பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கு, நீங்க பாருங்க. ஆர் 11th தெரியல. இன்னைக்கு யார் சார் பெய்டு பேட்ச் கிளாஸ் இப்போ எடுத்துட்டு இருக்காரு நீட்டுக்கு? இதுக்கு அடுத்து he has 11th 12th இருக்கு, நான் பார்க்கல சரியா, நான் சரியா பாத்துறேன். ஓகே, ஏன்னா இன்னைக்கு பெய்டு கிளாஸ்ல ஷெட்யூல் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. டுடே சண்டே இல்லையா? சோ லெட்ஸ் see. ஓகே, சோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கூகுள் ஷீட் வந்து ஷேர் பண்றேன்டா. அதுல வந்து பிடிஎஃப் இருக்கும். யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து படிச்சிட்டீங்களோ அவங்க வந்து பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு வீடியோவோட நான் படிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான क्वेश्चन பேப்பர், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாத்தையுமே நான் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? டன்டா. சோ இப்போ 5th क्वेश्चन நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. What are actinides? Give 3 examples. Actinides அப்படினா என்னங்க? அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் தாங்க. The 14 elements following actinium is from thorium to lawrencium. thoriumல இருந்து lawrencium வரைக்கும் actiniumக்கு அப்புறமா அங்க எப்படி lanthanumக்கு அடுத்து lanthanum, ceriumல இருந்து lutetium, lanthanum, ceriumல இருந்து lutetium, அந்த மாதிரி actiniumல இருந்து actinium, thorium to lawrencium, actinium, thorium to lawrencium இருக்கக்கூடிய இந்த 14 elements தான் we call it as actinides. இந்த 14 elements தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as actinides அப்படின்னு வந்து சொல்லுவோம். Examples: thorium, uranium and neptunium. சரியா? so thorium, uranium and then neptunium இதெல்லாம் வந்து examples of actinides. okay வாடா? சூப்பர். so next வந்து பாருங்க, what are interstitial compounds? இப்போ இந்த ஒரு क्वेश्चनல நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க இந்த ஆன்சரை வந்து எழுதிட்டீங்க, ஆனா எக்ஸாம்பிள்ஸ் அவங்க கேட்கவே இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் அவங்க இமேஜின் எக்ஸாம்பிள்ஸே அவங்க கேட்கலன்னு வெச்சுக்கோ. வாட் ஆர் ஆக்டினைட்ஸ் மட்டும் क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க, ஆனா நீங்க எக்ஸாம்பிள் எழுதலன்னு வெச்சுக்கோங்க, உங்களுக்கு -1 மார்க். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த क्वेश्चंसக்குலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அவங்க கேட்காட்டியுமே நீங்க எழுதணும். தெய்வங்களா அவங்க வந்து கேட்கவே இல்லைன்னா கூட தயவு செய்து எக்ஸாம்பிள்ஸை எழுதிட்டு ஆன்சர் கீழே எக்ஸாம்பிள்ஸ்க்கு 1 மார்க் இருக்கு. ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெட் சல்ஃபைட் கண்டிப்பா எழுதுங்க. ஓகேவா? PBS, ZNS எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் மினிமம் எழுதிடுங்க. ஓகே, சோ எது கேட்டாலுமே அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு புக்ல அப்படின்னா மறக்காம எழுதிடுங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு 1 மார்க். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன்னா என்ன தெரியுமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ் லா கேக்குறாங்க அப்படின்னு வெச்சுக்கோ. ஓம்ஸ் லா, நான் டக்குன்னு எனக்கு பிசிக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓம்ஸ் லா கேக்குறாங்க அப்படின்னா ஓம்ஸ் லாவை மட்டும் நீ எழுதுறது பத்தாது. V is equal to IR இந்த எக்ஸ்பிரஷன் எழுதினாதான் உனக்கு 1 மார்க். ஓம்ஸ் லாக்கு 1 மார்க் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு 1 மார்க். சரியா? ஓகே, நமக்கு இது வரைக்கும் இருக்க சாப்டர்ல ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் இருக்கா? ரேட் லா கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரேட் லா கேக்குறாங்க அப்படின்னா
rate equal to K into இந்த reactant concentration. இதை நீ எழுதினாதான் உனக்கு மார்க். சரியா? சோ ஏதாச்சும் உனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனோட சேர்த்து தான் நீங்க எழுதணும். கிளியரா? இது இல்ல உனக்கு யாராவது சொல்லி முன்னாடி சொல்லிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா நீ இதெல்லாம் பண்ணலன்னா பப்ளிக்ல மார்க் போயிடும். அடுத்துடா, what are interstitial compounds? Interstitial compounds அப்படின்னா என்ன? An interstitial compound is compound that is formed when small atoms like hydrogen, boron, carbon or nitrogen are trapped in the interstitial hole in a metal lattice. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நீங்க பார்க்கலாம் டைட்டானியம் கார்பைடு இருக்கு நமக்கு. கரெக்ட்டா? இதுல இந்த டைட்டானியம் நமக்கு இப்படி இருக்கும். நீ கடையில எல்லாம் ஆரஞ்சஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த ஜூஸ் கடை, ஃப்ரூட்ஸ் கடையில எல்லாம் இந்த மாதிரி ஆரஞ்சஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. ரைட்? சோ இந்த மாதிரி இந்த பெரிய காம்பவுண்ட்ஸ் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய டைட்டானியம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இது கூட இடுக்கு இருக்குல்ல, கேப், நடுவுல இருக்கிற அந்த இடுக்கு, கேப், ஸ்மால் ஹோல்ஸ், அததான் இன்டர்ஸ்டீஷியல் சைட் அப்படின்னு சொல்லுவோம். 6th சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஷார்ட்கி டிஃபெக்டா, ஃப்ரெங்கல் டிஃபெக்டா? ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல இந்த மிஸ்ஸிங் ஆட்டம்ஸ் எங்க போய் ஒளிஞ்சுக்கும்னு படிச்சிருக்கோம், இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப் தான் இன்டர்ஸ்டீஷியல் சைட். ஓகே, சோ இந்த இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு கார்பன் ஆக்குபை பண்ணிக்குது. சோ interstitial compound is that formed when, இது வரைக்கும் கதை தான், இங்க தான் ஆக்சுவல் ஆன்சர் ஆரம்பிக்குது. small atoms, குட்டி குட்டி atoms, for example hydrogen, boron, carbon, nitrogen. okay, ஹைட்ரஜனோ, போரானோ, கார்பனோ, நைட்ரஜனோ, இந்த மாதிரி குட்டி 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 ஆட்டம்ஸ் எல்லாமே எங்க போய் ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னா ட்ராப்டு, ட்ராப் பண்ணி இருக்கு. ஆரஞ்சஸ்லாம் டைட்லி பேக்டு இல்லையா, அது நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்குது. சரியா? எங்க? இன்டர்ஸ்டீஷியல் ஹோல்ஸ். இன்டர்ஸ்டீஷியல் ஹோல்னா இடுக்கு, இடுக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஹோல் ஆஃப் அ மெட்டல் லாட்டிஸ்ல போயிட்டு ட்ராப் ஆகி இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணா 11th ஸ்டாண்டர்ட் இன் 200 கட் ஆஃப் 550 பிளஸ் வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். என்னடா ஐயோ பாரா, 11th 12th நம்ம சேனல் பேர்லயே ஒருத்த ஃபேக் சேனல் ஓபன் பண்ணிருக்கான். ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? ஓ 2 years ago வேற ஓபன்டா. ஓகே வாங்கப்பா. What did you upload in chapter 12 line by line video? ஆமா, நான் அப்லோட் பண்ணிருக்கேன். JE அப்படிங்கிற டைட்டில்ல அப்லோட் பண்ணிருப்பேன், நான் உங்களுக்கு தரேன். சரியா? I will give you. So what are interstitial compounds? Interstitial compounds அப்படினா என்னது? An interstitial compound is that formed when small atoms like குட்டி குட்டி atoms, எது? ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன், இந்த மாதிரி small atoms என்ன ஆகும் அப்படினா இந்த interstitial ஹோல்ல போயிட்டு எனக்கு ட்ராப் ஆயிடும். இந்த interstitial ஹோல்ல போயிட்டு பாத்தீங்க அப்படினா அது நமக்கு ட்ராப் ஆயிடும். ஓகே, சோ அதுக்கு பேர் தான் interstitial compounds. ஓகே, எக்ஸாம்பிள் டைட்டானியம் கார்பைடு. நெக்ஸ்ட்டா, சோ அடுத்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி the number of unpaired electron நான் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். சோ பிஃபோர் தட் ஒரு குட்டி ஐஸ் பிரேக்கர் செஷன் வெச்சுக்கலாமா? எஸ், வந்துருவானுங்க மூட்டை பூச்சி. எஸ், சோ 100 people are live now. okay, everybody smash the like button. இப்போ ஒரு குட்டி ஐஸ் பிரேக்கர் செஷன் வெச்சுக்கலாமா? எஸ், முடிச்சிட்டு நான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். ஓகே, I am going to teach you a trick. இந்த ட்ரிக்கை வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா கம்பல்சரி क्वेश्चन சால்வ் பண்ண போறீங்க. உங்களுக்கு இனிமே அதெல்லாம் ஜுஜுப்பி ஆயிடும். நான் போய் தண்ணி கொண்டு வரேன், எல்லாரும் தண்ணி குடிங்க. ஐஸ் பிரேக்கர்ல இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு எதுவும் பெருசா ஐடியாவோட வரல, பட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. Today since it is friendship day, I am giving it to you. Okay?
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? யாருமே எதுவுமே சாட்ல சொல்ல. 10th லைவ். ஆமாண்டா ஹரிதரன், நான் இந்த லைவை பிரைவேட் பண்ணவே மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம். டுடே வில் ஹாவ் if you have time travel to your past, what will you talk to your past? நான் டைம் டிராவல் பண்ணி என்னோட பாஸ்ட் செல்ஃப் கிட்ட போய் ஏதாவது சொன்னா கூட இல்ல, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ராவணி வந்து மதிச்சிருக்காது. அதனால வந்து நான் பேசினாலும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ இருந்த அந்த அறிவுக்கு வந்து எதுவுமே புரிஞ்சிருக்காது. அதனால நான் வந்து இல்ல சாவட்டும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் பாஸ்ட் செல்ஃப் கிட்ட எந்த ஒரு அட்வைஸுமே நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதான் ரியல். பிகாஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு அடிகளும் படப்பட, ஓகே, ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், புரியுதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன இன்னைக்கு இப்படி வந்து மாத்தி இருக்கு. மேபி அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்கல அப்படின்னா நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன். கரெக்டா? வேற மாதிரி ஆயிருப்பேன். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் குட் தான். பாஸ்ட்ல நடந்தது நடக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் இருக்கிற ஒரு மெச்சூரிட்டியில வந்து இருக்கேன். நான் போய் என் பாஸ்ட்ல எதையும் மாற்ற மாட்டேன். நான் போய் மாற்ற நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது அப்படிதான் ஐ ஃபீல். if you could have a super power, what would it be and why? சூப்பர் பவர் ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா நான் ஜென்யூனா சொல்றேன், ஆனஸ்டா சொல்றேன், இந்த வேர்ல்டு ஐ வில் எராடிகேட் தீஸ் 2 things. ஒன்று வந்து என்னது அப்படின்னா பசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோய். ஸோ அட்லீஸ்ட் யாருக்கெல்லாம் ஹூ கெனாட் அஃபோர்ட், அது வந்து பசிக்காக அலையிற பீப்புளாக வந்து இருக்கட்டும், ஆர் அது அனிமல்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஓஷனில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு, பேர்ட்ஸு, டாகு, கேட்டு, மாடு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பசினால அலையிறாங்க இல்லையா? ஸோ இந்த பசிக்கு ஒரு உணவு, அப்புறமா அந்த நிறைய பேர் டிசீசஸ் ட்ரீட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. ஸோ நோய்க்கு மருந்து, இது 2 தான் நான் வந்து கேட்பேன். ஃபார் ஆல் த லிவிங் பீயிங்ஸ் இன் த எர்த். அது வந்து காக்ரோச்சு, பூச்சியிலேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்குமே. யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஒரு பெஸ்ட் மொமெண்ட், நிறைய பெஸ்ட் மொமெண்ட் வந்து இருக்கு. நான் 1 2 அப்படி சொல்ல முடியாது, பட் குயிக்கா சொல்றேன். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ கால்ட் அஸ் ஜனகவா. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் அந்த பொண்ணு கூட படிச்சேன். நானும் அவ்வளோ சேர்ந்தெல்லாம் வந்து படிப்போம். வி வேர் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ஃபோன்லாம் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 11th 12th வேற ஸ்கூல் வந்து மாறிட்டேன். ஓகே, ஆனா நான் மாறின ஸ்கூல்ல வந்து என்ன ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஓகே, எனக்கு அந்த ஸ்கூலே பிடிக்கல. நான் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். அதனால அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் என் தம்பி ஆனா அந்த பழைய ஸ்கூல்ல தான் படிச்சான். ஒரு நாள் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் என் தம்பி ஸ்கூல்ல, பழைய ஸ்கூல்ல நடக்கிறப்போ எங்க அம்மா போயிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா, ரொம்ப அழுதுட்டே இருக்கா அப்படின்லாம் ஃபீல் பண்ணப்போ ஷி ரியலி காட் அஃபெக்டட். ஐயோ, அவளுக்கு வந்து எப்படி ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் மாதிரி மயக்கமே வந்துருச்சு. ஓகே, ஷி ஃபெல் டவுன், அடிலாம் பட்டுருச்சு. நான் சொல்றது உண்மையா சொல்றேன். ஷி வாஸ் அபவுட் டு பர்ஃபார்ம். ஆனா வந்து அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷி பிகேம் ரொம்ப ரொம்ப, அதனால அப்செட் ஆயிட்டா. இட் அஃபெக்டட் ஹர் ஆல்சோ. ஆனா வி ஆர் நாட் டெய்லி ஃபோன் கால்ல பேசுற ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. அவ லைஃப்ல இப்போ என்ன நடக்குது, என் லைஃப்ல இப்போ என்ன நடக்குதுன்னு வி டோன்ட் நோ ஈச் அதர். பட் எனக்கு ஒண்ணு அப்படின்னா அது வந்து அது அவளுக்கு தெரியுது அப்படின்னா அது அவளையும் அஃபெக்ட் பண்ணுது. when I am happy she will be the first person to be very very happy இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸா வந்து இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 10th முடிச்சு 11th 12th நான் அவங்களை மீட்டே பண்ணல. 12th முடிச்சுட்டு தான் பார்த்தேன். Again I didn't meet her because she went to a different place. So டெய்லி பாக்குறது, பேசுறது, போன்ல மெசேஜ் பண்றது அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் ஒரு ஹார்ட்ல ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ நான் அவங்க நேம் சொல்றேன் அந்த மாதிரி. ஐ ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். நித்யஸ்ரீ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கூட நிறைய பெஸ்ட் மொமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. சந்தியா இருக்காங்க. என்னோட 16th பர்த்டேக்கு ஷி காட் மீ 16 கிஃப்ட்ஸ். 16 கிஃப்ட்ஸ்லயும் 16 போயம்ஸ் வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து, வாட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் யூ ஆர் அட்வைஸ்ட்? What is the best piece of advice you have ever received, ma'am? அதுவும் நிறைய இருக்குடா. நான் டக்குன்னு ஏதோ ஒன்னு மட்டும் நான் வந்து சொல்லிட முடியாது. பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படி சொன்னா this too shall pass, அவ்வளவுதான். எல்லாமே வந்து சரியாயிடும். நம்ம இப்போ இருக்கிற டைம்ல what should we do? Maybe this thing I will say from the movie Lord of the Rings. My favorite character Gandalf அப்படிங்கிறவர் வந்து ஒரு கோட் வந்து சொல்லுவாரு, சரியா? ஸோ ஐ ஜஸ்ட் கண்டிப்பா நான் அந்த கோட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே,
ஸோ அது வந்து என்னோட ஒரு பெஸ்ட் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவேன், பெஸ்ட் அட்வைஸ். அடுத்து யுவர் சேனல் கேமரா நேம் வந்து பெஞ்ச்மார்க் கம்பெனி, பட் அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஐம் கோயிங் டு சிஜி அண்ணா யூனிவர்சிட்டி. வெரி குட் ரா, சூப்பர். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சர்ப்ரைஸ் என்னாச்சு? அது வந்து இன்னைக்கு ஈவினிங், டுடே ஈவினிங் கேன் வி ஹேவ் அ லைவ் செஷன், ஃப்ரெண்ட்ஷிப் டே லைவ் செஷன் வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்ம வந்து பேசலாம். அ டீச்சர் காண்ட் பி ஃபர்கெட். அதுலேயே எனக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக சொல்லலாம், என்னோட பயாலஜி டீச்சர் எனக்கு 7th 8th 9th 10th எனக்கு பயாலஜி சொல்லி கொடுத்தாங்க. ஹர் நேம் இஸ் ஜெயலக்ஷ்மி மேம். அவங்க வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு அப்போ அவங்க தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க. ஐ கேனாட் ஃபர்கெட் ஹர். வேற வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே லைவ் செஷன் வந்து வச்சுக்கலாம், சரியா? ஓகே, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். முக்கியமாக நான் அந்த லைவ்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் வந்து பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷத்துல வந்து இல்லை, இந்த 11th 12th ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல பிளஸ் வந்து நீங்க காலேஜ் போகிறப்போ ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து you will have to deal a lot with your friends. okay, so நிறைய good friends, நிறைய gem of the friends வந்து உங்களுக்கு வந்து அமைவாங்க. பட் on the other hand you will also meet people who cheat you, who betrays you, who will not be in the same way you behave with them. உங்களை மாதிரியே வந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல கேரக்டரா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அவங்கலாம் பண்றது நம்ம லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நிறைய நாளா நீங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. டைமிங் வந்து நான் நம்ம சேனல்ல ஷெட்யூல் பண்ணுவேன், அப்போ வாங்க. ஓகே, ஸோ who are our good friends and good friends versus fake friends, அந்த மாதிரி வந்து ஒரு லைவ் வந்து நம்ம வந்து வரலாம். ஓகே, எஸ், ஸோ கேன் வி பிகின்? ஒரு ஃபயர் போடலாமா சாட்ல? திருப்பியும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி வரும். எல்லாரும் கொஞ்ச நேரமா அப்படியே தூக்க கலக்கத்துல இருந்திருப்பீங்க. ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. லெட்ஸ் கெயின் சம் எனர்ஜி அண்ட் தென் லெட்ஸ் கண்டினியூ தி லைவ் செஷன். ஓகே, டன். சூப்பர் சூப்பர். சோஷியல் லைவ் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன்டா. இன்னைக்கு வேண்டாம் சோஷியல் லைவ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சில் டேவா நம்ம வந்து வச்சுக்கலாம். Today 10th standard students கிட்ட I want to talk about Olympiads and foundation courses, of course. Done. Thank you. So yes, trick வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காண்டியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் டிவி தான்டா STV ன்னு எழுதுற. சன் டிவில சீஃப் மினிஸ்டர் CM. ஓகே, ஓகே, சன் டிவி சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப். காஜல்ல முன்னாடி ஒரு பிராண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு, இப்போ ஐ டோன்ட் நோ. 𝐈𝐶𝐿 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 𝐈𝐶𝐿 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் 𝐈𝐶𝐿. ஓகே, ஆல்பபெட்டுடைய லாஸ்ட் லெட்டர் வந்து என்னது? ஆல்பபெட்டுடைய லாஸ்ட் லெட்டர் இட் இஸ் Z. கரெக்டா? சோ இட் இஸ் Z. சோ இதுதான் உங்களுடைய ட்ரிக். இப்போ இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் 3D series of elements. இது வந்து எதுக்கு அப்படின்னா to remember the 3D series of elements. So this is scandium. Okay, titanium, scandium, titanium, vanadium, chromium, manganese. I for iron. Iron oda symbol என்ன? Fe. Iron. CO for CO, cobalt. Na for nickel and Cu for copper and Z for zinc. இப்போ இந்த ட்ரிக் கூட வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் நித்யஸ்ரீ வந்து எனக்கு நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போ she taught me. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போ அவங்க சொல்லி கொடுத்த ட்ரிக் தான். ஸோ நான் 12th என் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, டன். ஸோ இப்போ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் தென் ஜிங்க். சரியா? இப்போ இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத போறோம். எல்லாருமே ஆர்கான், அதாவது இதோடைய இனர்ட் கேஸ் வந்து எது? ஆர்கான். சோ ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறா. எல்லாரும் போ, ஒரு பேப்பர் பெண்ணை கொண்டு வா. இப்போவே பேப்பர் பெண்ணை கொண்டு வா. சும்மா நான் வீடியோல தான் மேம்க்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா நான் இப்ப சொல்றது உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ வில் ரியலி தேங்க் மீ. கோ பிரிங் பேப்பர் அண்ட் பென். எழுதி சவுத்துல ஏதோ ஒட்டி வை. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ஆர்கான் பேஸ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ எல்லாத்துலயும் வரிசையா ஆர்கான் வரும். நோட்லயாவது எழுதி வை.
ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே 4s2 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 எக்ஸெப்ஷன் நான் எழுதுவேன் வெயிட் பண்ணுங்க 4s2 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 இப்போ 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 3d10 ஓகே சோ இப்படி தான் நீங்க அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எழுத போறீங்க இப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா d ஆர்பிட்டால்ல ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்டேபிளா இருக்கும் எந்த ஒரு எலிமெண்ட்டுமே அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படும் சோ இதோ பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 சோ இந்த D10 கான்ஃபிகரேஷன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இந்த D10 கான்ஃபிகரேஷன் தான் இருக்கிறதுலயே the most stable கான்ஃபிகரேஷன் சரி இதுக்கு அடுத்து ஸ்டேபிளா யார் இருப்பாங்க அப்படின்னா half filled ஓகே half filledனா என்ன மேம் 1 2 3 4 5 அதுதான் D5 கான்ஃபிகரேஷன் சோ half filled இருக்கணும் either half filled இருக்கணும் இல்லனா completely filled இருக்கணும் இதுதான் வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா வந்து இருக்கும் ஓகே இதுதான் வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட் இப்போ நீங்க இங்க பாருங்களேன் இப்போ இது வந்து எப்படி தெரியுமா நீ வந்து இல்ல ஜஸ்ட் பாஸ்க்கு ஒரு ஜஸ்ட் பாஸ் மாதிரி அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன ஆயிடணும் அப்படின்னா பாஸ் மார்க் ஆச்சு வந்து வாங்கிடணும் இல்லையா இது வந்து பார்த்தா அப்படின்னா 100 out of 100 மாதிரி இப்போ 99 வாங்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 99 வாங்கின ஸ்டூடெண்ட்க்கு நான் ரியலா சொல்றேன் பாரு ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷம் அதிகமா இருக்குமா இல்ல கொஞ்சமா சோகம் அதிகமா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சோகம் தான் அதிகமா இருக்கும் ஏன்னா ஒரு மார்க் வாங்கியிருந்தா சென்டம் அப்படிங்கிற ஒரு சோகம் தான் அதிகமா இருக்கும் நான் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறேன் கரெக்டா 99 வாங்கிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்தை விட இன்னும் ஒரு மார்க் வாங்கியிருந்தா சென்டம் அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அந்த மாதிரிதான் D9 கான்ஃபிகரேஷன்ல இருக்கிற அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்னும் ஒன்னு அட்டெண்ட் பண்ணிட்டா D10 ஆச்சே இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா D10 ஆச்சே அப்படின்னு அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோகத்தோட இருக்கும் இங்க பாரு D4 வந்து யாரு அப்படின்னா 35 எடுத்தா பாஸ் மார்க் 34 வாங்கின பசங்க 34 மார்க்ஸ் வாங்கிட்ட நீ 35 வந்து பாஸ் அப்போ உனக்கு எப்படி இருக்கும் இன்னும் ஒரு மார்க் அடிச்சா நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து டெஸ்பரேட்டா இருப்பான் இல்லையா அப்ப நீ இங்க பாரு D4 கான்ஃபிகரேஷன் D9 கான்ஃபிகரேஷன் இவங்களை மட்டும் நீ எடுத்துக்கோ D4க்கு ஒரு எலக்ட்ரான் வேணும் நீ ஒன்னு கடன் தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிக்குது பக்கத்துல இருந்து s ஆர்பிட்டால்ல இருந்து அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் 4s1 3d5 ன்னு இருக்கும் கரெக்டா இப்ப பாரு D5 கிடைச்சிருச்சு அதே மாதிரி இங்க பாரு ஒன்னு கடன் வாங்குது s ஆர்பிட்டால்ல இருந்து அப்போ 4s1 3d10 4s1 3d10 புரிஞ்சுதா இஸ் தட் கிளியர் மேம் எங்க ஸ்கூல்ல உங்க வீடியோஸ் வச்சு டீச் பண்றாங்க மேம் தேங்க்யூடா தேங்க்யூ சோ மச் மது இட்ஸ் ரியலி a good thing to hear about எந்த ஸ்கூல் எந்த ஊரு இல்ல எந்த ஸ்கூல் பேர் கூட சொல்ல வேணாம் பட் அட்லீஸ்ட் எந்த ஊரு அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே சோ பாத்தீங்க அப்படின்னா 4s2 3d4 so 4s1 3d5 ஒன்னு கடன் வாங்கிச்சுனா 4s1 3d5 அதே மாதிரி இங்க 4s1 3d10 சரியா ஓகே ஹோசூர்லயா ஓகே ஓகே சூப்பர் நைஸ் ஏதாச்சும் ஹெல்ப் அப்படின்னா கண்டிப்பா வந்து கேளுங்க அண்ட் யா எத்தனை பேர் ஸ்கூல்ல வந்து நம்ம சேனல் வீடியோஸோ அதை வச்சு வந்து டீச் பண்றாங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ சும்மா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவ்வளவுதான் how many schools they play our video or my video or whose video எது ப்ளே பண்றாங்க என்ன பார்க்கறாங்க it's so nice to hear actually because from a school teacher we are getting recognized அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு வேதாந்து கைட் இது அவைலபிளா தான் இருக்கும் யா
12th chapter book back வந்து நான் சொல்லி தரேன். ஓகேவா? டன். சோ பாத்தீங்க அப்படினா 4s1 3d 5. ஓகே? 4s1 3d 10. அப்ப இது ரெண்டு மட்டும் தான் எக்ஸெப்ஷன். யாரு? குரோமியமும் காப்பரும் மட்டும் எக்ஸெப்ஷன். குரோமியமும் காப்பரும் மட்டும் எக்ஸெப்ஷன். ஓகே? எங்க ஸ்கூல்ல அவங்களே நடத்த மாட்டாங்க மேம். ஓகே ஓகேடா. உங்க ஸ்கூல்ல அனன்யா ஸ்கூல்ல அப்படி பண்றாங்க. ஓகேடா. டன். சோ இப்போ வந்து இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? எஸ், இது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓகேடா, சூப்பர். ஸ்கூல்ல ஃபாலோ பண்ண சொன்னாங்களா? சூப்பர் சூப்பர்டா, செம. டன் டன் டன். இஸ் தட் கிளியர்? ஓகே. சோ இப்போ இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க போறோம். இப்போ என் கூட சேர்ந்து எல்லாருமே மனப்பாடம் பண்ண போறீங்க. ஓகே? சன் டிவி சிஎம் இது வந்து ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சன் டிவி சிஎம். ஓகே? சோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ். சோ 5 ஃபிங்கர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ். ஓகே? அப்போ இது என்னது? D1 D2 D3 D5 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 D5. சரியா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சாச்சு. அப்போ இவன் D1 D2 D3 இவன் D5 D5. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ். இந்த 5 எல்லாரும் படிச்சிட்டீங்களா? Can you put it in the chat section? ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. Again I am reading it out for you. Scandium, titanium, vanadium, chromium, manganese. இந்த 5 elements படிச்சாச்சா? Yes, very good. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா next 5 போலாமா? இது first chartல போட்டுருங்க. Scandium, titanium, vanadium, chromium, manganese. Very good. So next வந்து நமக்கு iconic Z. Iconic Z. So this is for iron, cobalt, nickel, copper, zinc. Iron, cobalt, nickel, copper, zinc. Okay? So இப்போ the first 10 elements நம்ம படிக்க போறோம். Scandium, titanium, vanadium, chromium, manganese. Iron, cobalt, nickel, copper, zinc. Okay? So யாரு இந்த 10 எலிமெண்ட்டை இப்போவே மைண்ட்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்க? I'll give you 1 minute time. மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படிங்கறவங்க ஒரு ஃபயர் மட்டும் போடுங்க. மத்தவங்க மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஃபயர் போடுங்க. இன்னைக்கே முடிச்சிடலாம் நம்ம இத. Scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc. Clear? Clear? விகாஷினி படிங்கடா, அவ்வளவுதான். சிம்பிள். படிக்க ஆரம்பி. வளர்மதி டைப் பண்ணியே போட்டாங்க. நவீனா படிச்சாச்சு, அபிராமி படிச்சாச்சு, யாமினி படிச்சாச்சு, மதன் படிச்சாச்சு, சுஷ்மிதா படிச்சாச்சு, குமார் படிச்சாச்சு, அடுத்து சங்கீதா படிச்சாச்சு. Who else? MS, பிரவீன் குமார், பானு vlogs, தர்ஷினி, ஹரி. ஓகேடா விகாஷினி போயிட்டு படிங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேசி, மதன், நஸ்ரின், ரஃபியா, வைஷ்ணவி, ஸ்ரீமதி. இன்னைக்கு 5 hours chapter 12 ஒன் ஷாட் வரலாம் தான் பார்த்தேன். நீங்களாம் வரமாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து 12th chapter part 1 part 2 நீங்கள் யாருமே வரல. அதனால நான் 12th chapter லைன் வேலையை நடத்தவே வேணாம்னு முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் நடத்தினதோடைய வீடியோ உங்களுக்கு நான் வந்து திருப்பி அப்டேட் பண்றேன். கர்நாடகா, எஸ், உங்களுக்கு லாங்குவேஜ் புரிஞ்சது, உங்களுக்கு இது உங்களுடைய சிலபஸோட இது அலைன் ஆகுது அப்படின்னா நீங்க கவனிக்கலாம். ஓகே, டன், ஃபினிஷ், சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் டைட்டானியம் 3+, manganese 2+, அண்ட் கால்குலேட் த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ இந்த கதைக்கு வருவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைட்டானியம் 3+ சொல்றாங்க, manganese 2+ சொல்றாங்க. manganese 2 இங்க எழுதிக்கிறேன். manganese 2+ சொல்றாங்க. முதல்ல எனக்கு சார்ட்ல இப்ப எல்லாரும் தெரிக்க பறக்க விடணும். டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம். அதுக்கு தான் ஃபிங்கர்ஸ்ல நம்ம வந்து மனப்பாடம் பண்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ ஸ்காண்டியம், டைட்டானியம், ஸ்காண்டியம், டைட்டானியம் செகண்ட் ஒன். அப்போ 3d2 சாரி 4s2 3d2.
இப்போ 3 பிளஸ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 3 பிளஸ் அப்படின்னா 3 எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். 3 பிளஸ்னா யூ ஹாவ் டு ரிமூவ் 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணு. அவுட் இதுல இருந்து 2 போயிடும். இதுல இருந்து சாரி நீங்க இதுல இருந்து எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா s ஆர்பிட்டால்ல இருந்தா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து வெளில போகும். ஏன்னா இது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். ஓகே, இது 3d2 4s2 இல்லையா? s ஆர்பிட்டால்ல இருந்தா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து வெளில போகும். 2 போயிடுச்சு, இதுல இருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா 3d1 தான் மீதி இருக்கும். 3d1 தான் மீதி இருக்கும். இப்போ 1 அப்படின்னா நீ பார்க்கலாம், இந்த டயகிராம்ல பாரு ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஃபில் ஆகி இருக்கு. 1 தான் இருக்கும், ஒரே 1 தான். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ? ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1. இப்ப மேங்கனீஸ் பாருங்க, மேங்கனீஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ். ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் ஃபிங்கர். அப்போ இட் இஸ் 4s2 3d5. மேங்கனஸ் 2+ ன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். s ஆர்பிட்டால்ல இருந்தானே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வெளில போகும்னு சொன்னேன். அப்ப இந்த 2 எலக்ட்ரான் போயிடுச்சுனா மீதி 3d5 இருக்கும். 3d5 அப்படினா you can see here 1 2 3 4 5 half filled ஆ இருக்கும். இங்க நமக்கு unpaired electrons வந்து எவ்வளவுப்பா? unpaired electrons வந்து எவ்வளவு? it is equal to 5. okay, so இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா மூட்டைப்பூச்சி அலர்ட்டா இந்த வாங்க, இந்த ஜெயலக்ஷ்மி அது வந்து நான் பிளாக் பண்ண போறேன். நகல் தான் நீங்க பிளாக்கே பண்ணிட்டேன். ரஃபியா, ரஃபியா உங்களையும் பிளாக் பண்ணிடலாமா? பிளாக் பண்ணிடலாம். பிளாக்ட். கவனிங்க, புரிஞ்சுதா? சோ நம்பர் ஆஃப் unpaired electrons வந்து இங்க நமக்கு 1, இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 5. சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா we need to calculate the spin only magnetic moment. சோ spin only magnetic moment calculate பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. அது என்ன ஃபார்முலா தெரியுமா? நல்லா கவனிங்க. root of n into n plus 1 or 2 root of n into n plus 2 root of n into n plus 2. okay, இந்த n தான் என்னதுன்னா number of unpaired electrons. okay, chapter 12 நான் வீடியோ தரேன்டா மணிகண்டா, நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்தது இருக்குடா, இல்லாததை நான் நடத்துறேன். சரியா? ஓகே, சோ இங்க நல்லா கவனிங்க. இந்த n தான் number of unpaired electrons. சோ இங்க நமக்கு ஒரு unpaired electrons இருக்கு. அப்ப root of 1 into 1 plus 2. அப்ப என்ன வரும்? root of root 3 வரும். root 3 வந்து என்ன வேல்யூ? 1. root 3 உடைய வேல்யூ என்னது? 1.732. கரெக்ட்டா? 1.732 பாலமுருகன். okay, which is Bohr magneton. okay, Bohr magneton. யூனிட் மறக்காம நீங்க எழுதணும். Bohr magneton. இதுதான் spin only magnetic moment உடைய வேல்யூ. இப்போ நான் அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன். root of n into n plus 2. n ஓட வேல்யூ என்னது? 5. 5 into 5 plus 2 6 7. 5 7s are என்னது? 35. root 35 ஓட வேல்யூ என்ன தெரியுமா வரும்? 5 point something வரும், which is 5.92. 5.92 Bohr magneton. 5.92 Bohr magneton. இப்போ இதுலயும் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். அகைன் நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். நல்லா கவனி. unpaired electron 1னா spin only magnetic moment 1 பாயிண்ட்ல தான் வரும். unpaired electron 2னா spin only magnetic moment 2 பாயிண்ட்ல தான் வரும். unpaired electron 3னா 3 பாயிண்ட்ல தான் வரும். unpaired electron 5னா 5 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். சரியா? சோ இப்போ ஆன்சர் நம்ம கரெக்ட்டா தான் போட்டுக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்கு you can use this. okay, done. I'll go bring some water and be back. எல்லாரும் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்வொர்க் தர போறேன். அது வந்து என்ன தெரியுமா? டைட்டானியம் 2+ 3+ பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அயன் 2+ உடைய நம்பர் ஆஃப் unpaired electrons மட்டும் கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் unpaired electrons மட்டும் கண்டுபிடிங்க.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபால்ட் 3+ல நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இதான் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஹோம்வொர்க். இப்போ வந்து நீங்க போட்டு எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஐ வில் கோ பிரிங் வாட்டர் அண்ட் பி பேக். காணா போயிடுவானுங்க உடனே. அவ்வளோதான் உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனாடா. ஒரு 2 நிமிஷம் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றேன், ஆன்சர் போடுங்க அப்படின்னா கிளாஸ் விட்டே காணா போயிட வேண்டியது. வாட் இஸ் திஸ்? எஃப்இக்கு 4, இதுக்கும் 4 கரெக்டா? 6ஆ? 4 நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? ஏன் நானே இப்படி தான் கண்டுபிடிப்பேன், எனக்கே டக்குன்னு தெரியும். ஸ்காண்டியம், டைட்டனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன் 6th one கரெக்டா? ஸோ இட் இஸ் 4s2 3d6. 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான் வெளில போயிடும். அப்போ அயன் 2+க்கு s ஆர்பிட்டால்ல 2 போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் 3d6. 3d6னா நீங்க இதுல ஃபில் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 ஃபில் ஆயிடுச்சுன்னா மீதி 4. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கோபால்ட்டுக்கு சொல்லுங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது ஸ்காண்டியம், டைட்டனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் 7th one கரெக்டா? ஸோ கோபால்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன வரும்? 4s2 3d7. அப்போ கோபால்ட் 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும். இதுலேருந்து 2, இதுலேருந்து 1 போயிடுச்சுன்னா அகைன் இது 3d6 தான்.
3D 6க்கு எவ்வளோ 4. அப்ப இதுக்கும் 4 தான். So 4 is the number of unpaired electrons. Okay, 4 தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்ரிசியேஷன் இப்ப வெளில இருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்க தேவையில்லை, நம்மளே நம்மள பண்ணிக்கலாம். ஓகே, டன். சூப்பர். நான் உங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வீடியோஸ்ல வந்து ஹார்ட் போடுறேன், நீங்களும் போடுங்க. அனைவரும் ரியாக்ஷன் வீடியோல உங்களையே நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஹார்ட் போட்டுக்கோங்க, அந்த செலிப்ரேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, ஆமா, வெரி குட், சூப்பர். சோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட், ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் செரியம் 4+ அண்ட் கோபால்ட் 2+. தோப்பர் செரியம் கேட்டிருக்காங்க, நமக்கு தான் செரியம்க்கு தெரியாதே அப்படின்னா லாந்தனைட்ஸ் உடைய இது நமக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் தட்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். லாந்தனைட்ஸ்ல தானே நமக்கு செரியம் வரப்போகுது. என்னது? xenon 4f0 5d0 6s0. அதாவது இவங்க வந்து 4+க்கு வந்து சொல்றாங்க. செரியம் 4+க்கு வந்து இவங்க இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் செரியம்? ஓகே, அப்ப செரியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நான் இப்போ உங்களுக்கு வந்து எழுதி போடுறேன். செரியம்க்கு வந்து இட் இஸ் xenon 4f1 5d1 6s2. ஓகே, இதான் செரியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஏன்னா செரியம் தானே அந்த லாந்தனம்க்கு அடுத்த எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்ப செரியம் 4+ அப்படின்னா நீங்க 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். 4 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 4 4 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே எனக்கு 0 0 தான் இருக்கும். சோ 0 0 0. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோபால்ட் 2+. கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட் 7th one. கரெக்டா? சோ ஆர்கான் 4s2 3d7. அப்ப கோபால்ட் 2+னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அப்ப s ஆர்பிட்டால்ல இருந்து எனக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு காண போய்டும். s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு காண போய்டும். கரெக்ட்டா? ஓகே, 100 லைக். வெரி குட். சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 காண போயிடுச்சு அப்படிங்கறப்போ 3d7 மட்டும் தான் மீதி இருக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, 11th क्वेश्चन முடிச்சிட்டோம். Which is more stable? iron 3+ இல்ல iron 2+ அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் பாரு, இங்க நாம சொல்ல மறந்துட்டேன். இங்க பாரு, இந்த சாப்டர்ல கம்பல்சரி உனக்கு ஓனா தான் கேட்பாங்க, கிரியேட்டிவா தான் கேட்பாங்க. இந்த 3D சீரீஸ்க்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன்ல, அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சோ எது வந்து மோர் ஸ்டேபிள், எது வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே யாரு வந்து பேரா, யாரு வந்து டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ இந்த 4 விதமான क्वेश्चनயுமே 4 விதமான क्वेश्चन தான் இந்த சாப்டர்ல இருந்து கம்பல்சரியில கேட்கக்கூடிய क्वेश्चंस. இப்போ இந்த 4 क्वेश्चनக்குமே நீங்க நான் சொல்லி கொடுத்த ட்ரிக் வச்சே நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ ட்ரிக் வச்சு எப்படி இந்த 4 செட் ஆஃப் क्वेश्चंसையும் 1 minute இதோ வரேன். யார் சார் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டாக் டு யூ ரைட் நவ?
எஸ் இல்ல சார் வரல, சார் இப்போ ஒரு பெய்டு கிளாஸ்ல இருக்கார், ஹீஸ் இன் பெய்டு பேட்ச், அதனால நானே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ட்ரிக் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா FE3 + FE2 + யார் வந்து ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. FE3 முதல்ல FE அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அப்புறமா அயன் 3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அயன் 2+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, இது மூணுத்தையுமே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். கரெக்டா? ஓகே. So இப்போ அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன் 6th finger, right? அப்போ it is 4s2 3d6. அயன் 3+ னா 3 எலக்ட்ரான் போய்டும். அப்ப இதுல 2 இதுல 1 போயிடுச்சுனா 3d5 தான் இருக்கும். ஆர்கான், இங்க ஆர்கான் மிஸ் பண்ணிட்டோம். ஆர்கான் அடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2+ னா 2 எலக்ட்ரான் போய்டும். 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்து போயிடுச்சுனா 3d5 தான் இருக்கும். சாரி 3d6 இருக்கும். இப்போ நீ ஒரு விஷயம் நல்லா பார்க்கலாம், நல்லா பார்த்தாலே தெரியுது. 3d5 half filled, அப்போ அதுதான் நமக்கு more stable-ஆ வந்து இருக்கும். கரெக்ட்டா? சோ 3d5 வந்து என்னது? 3d5 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is half filled. 3d5 வந்து நமக்கு half filled. அப்ப அதுதான் நமக்கு more stable-ஆ வந்து இருக்கும். ஓகே? So that's it. Easy. சரியா? புரிஞ்சுதா எல்லாருக்குமே? சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா செட் ஆஃப் क्वेश्चंसக்கு இப்ப மோர் ஸ்டேபிள்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் √n × n+2 அதுவும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் தெரிஞ்சாலே கால்குலேட் பண்ணிடலாம். பாராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா பாராமேக்னெட்டிக், நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாரும் பேரப் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னது அப்படின்னா டயாமேக்னெட்டிக். ஓகே? ஸ்லைட்ஸ் PDF தருவீங்களா? யாரு ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் தருவேன். அடுத்த கேள்விக்கு போலாமா? கம்பேர் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். இது ஒரு மிக மிக முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. ஓகே? சோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஓகேவா? கிளியரா? சூப்பர். So இப்போ வந்து என்னது அப்படின்னா differentiating electrons enters the 4f orbitals. இப்போ இந்த 5 மார்க் क्वेश्चन நம்ம இப்பயே படிக்க போறோம். இத பேஸ் பண்ணி நான் ஒரு குயிக் குவிஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன். சரியா? ஓகே. சோ differentiating electrons அப்படினா அதுல இருக்கக்கூடிய இந்த outermost electrons லைன் பை லைன் நான் டீச் பண்றேன்டா உமா, ஆனா மக்கள் வர மாட்டாங்க கிளாஸுக்கு. நான் ஸ்கிப் பண்ணல, क्वेश्चनோட ஆர்டர் தான் மாறி மாறி இருக்கும். நான் எந்த क्वेश्चनமே ஸ்கிப் பண்ணல, क्वेश्चनோட ஆர்டர் வந்து முன்னே பின்னே மாறி மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே? இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் 4f ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஃபில் ஆகும். 5f ஆர்பிட்டால்ல ஃபில் ஆச்சு அப்படினா அது வந்து ஆக்டினைட்ஸ். 5f ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் ஆச்சு அப்படினா அது வந்து ஆக்டினைட்ஸ். லாந்தனைட்ஸ்ல பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹையா இருக்கும். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். பைண்டிங் எனர்ஜினா என்ன தெரியுமா? அது வந்து வேற ஒரு எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண தேவைப்படக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து ஹை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேற ஒரு எலிமெண்ட் கூட அது பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு அதிக எனர்ஜி வந்து வேணும் அப்படின்னு வந்து அர்த்தம். தட் மீன்ஸ் they do not form complexes. அவ்வளோ ஈஸியாலாம் அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு அதிக எனர்ஜி வந்து வேணும். ஓகே? அடுத்து ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். இவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஆவாங்க. ஏன்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 5f ஆர்பிட்டால்ஸ் வந்து லோவர் தான். ஏன்னா பைண்டிங் எனர்ஜி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட்டா மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலரா இருக்காது. they'll be colorless only. இதே மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினாய்ட்ஸ் வந்து நமக்கு கலர்டா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் யுரேனியம் 3+ வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்கும். யுரேனியம் 3+ வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்கும். 4+ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரீன் கலர்ல வந்து இருக்கும். UO2 2+ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு yellow கலர்ல வந்து இருக்கும். UO2 2+ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு yellow கலர்ல வந்து இருக்கும்.
they do not form oxocations. So பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய lanthanides வந்து oxocations வந்து form பண்ணாது. They will not form oxocations. Okay, they form oxocations. Example, UO2 2+, oxygen கூட bind ஆகி இவங்க வந்து oxocations form பண்ணுவாங்க. Ma'am, kind request, chapter 2-3 very tough to study because of chapter 2-3க்கு நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். புக் பேக் படிச்சுட்டு புக்கின் சைடில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க போதும். ஓகே ஓகேடா, நீங்களாம் வருவீங்கன்னா நான் டீச் பண்றேன் கண்டிப்பா லைன் பை லைன். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் +4. மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட் வில் பி +4. இந்த பக்கம் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட் இஸ் +7. இதே இந்த சைடு நமக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் +7. ஓகே, சோ இதான்டா ஒரு வாட்டி குயிக்கா நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். இட் இஸ் a 5 mark question, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான question. You can expect this question in your public exams also. Okay, so differentiating electrons வந்து 4f subshell தான் fill ஆகும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா differentiating electrons fill in 5f subshell. இங்க binding energy அதிகம், அதனால they do not form complex. இங்க binding energy கம்மி தான், so they form complex. Most of the lanthanides வந்து colorless ஆ இருக்கும். இங்க most of the actinoids வந்து நமக்கு colored ஆ இருக்கும். இங்க எனக்கு lanthanides வந்து oxocations form பண்ணாது, இங்க வந்து எனக்கு oxocations form பண்ணும். maximum oxidation state வந்து +4 ஆ இருக்கும். maximum oxidation state வந்து எனக்கு +7 ஆ வந்து இருக்கும். maximum oxidation state வந்து எனக்கு +7 ஆ வந்து இருக்கும். That's it. So இப்போ explain the oxidation state of 4D series of elements. Done. அது கூட எழுத வேணாம். 5 points கரெக்ட்டா எழுதிட்டாலே they'll give the mark. Okay வா, முடிச்சாச்சா? Super. Explain the oxidation state of 4D series of elements. The oxidation state of 4D metals vary from +3 for yttrium and lanthanum to +8 for ruthenium and osmium. Okay, so in the oxidation state of 4D metals வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மாறும். சரியா? Say for example, yttriumக்கு வந்து பாத்தீங்கன்னா +3 ஆ இருக்கு, lanthanumக்கு +8 வரைக்கும் இருக்கு. ஓகே, சாரி yttrium and lanthanumக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா +3 இருக்கு. ஓகே, ruthenium and osmiumக்கு வந்து +8 வரைக்கும் வந்து இருக்கு. சோ the oxidation state வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேரி ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, இந்த oxidation state வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேரி ஆகிட்டே வந்து இருக்கு. Clear? Okay. So இப்போ the highest oxidation state of 4D elements are found in their compounds with higher electronegative elements like oxygen, fluorine and chlorine. So oxygen, fluorine, chlorine லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட electronegativity வந்து ரொம்ப ரொம்ப high. Okay, அதோட electronegativity வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். Okay, அதிகம்னா என்ன அர்த்தம்? The tendency to attract the shared pair of electrons வந்து நமக்கு அதிகமா வந்து இருக்கும். அப்போ அவங்களுடைய oxidation state வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமா இருக்கு. Next, RuO4, ruthenium, osmium and then woofer, tungsten இவங்க எல்லாரும் எப்படி வந்து ஆக்சிஜன் கூட குளோரின் கூட bond form பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு examples of few compounds வந்து நம்ம கொடுத்துடலாம். Generally on going down the group, the stability of higher oxidation state, okay, increases while that of lower oxidation state decreases. Okay, ஒரு down the group நம்ம போக சரியா, down the group நம்ம போக higher oxidation state உடைய stability வந்து நமக்கு increase ஆகும். like +5 +6 லாம் இருக்கு அப்படின்னா அதோட oxidation state உடைய stability வந்து நமக்கு increase ஆகும். இதே lower oxidation state வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா decrease ஆகும். ஓகே, lower oxidation state வந்து பாத்தீங்க அப்படின்னா decrease ஆகும். ஓகே, done. So next வந்து பார்க்கலாமா? Yes da. So
describe the preparation of potassium dichromate. This is a 5 mark question. ரொம்ப ரொம்ப important ஆன ஒரு question. Okay? This is a 5 mark question and ரொம்ப ரொம்ப important question. I'll just check இந்த question வந்து நான் வீடியோ போட்டிருக்கேனா அப்படிங்கறத வந்து நான் பார்க்கறேன். போட்டிருந்தா அதோட PDF நான் இப்போ உங்களுக்கு உடனே வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். preparation போட்டாலே வரும்னு நினைக்கிறேன். போடணும் நினைச்சேன் ஆனா போட்டேனான்னு தெரியல. preparation போட்டா வரல, நிறைய வருது. பொட்டாசியம் போடுவோம். No போடல. ஓகே, சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். சரியா? ஆல்சோ இது வந்து நான் வந்து 5 மார்க் இன் 5 மினிட்ஸ் சீரிஸ்லயும் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா இந்த ஒரு பர்టిక్యులர் क्वेश्चனை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? டன் கைஸ். இங்க பாருங்களேன், இது திருப்பி வந்து பாத்தீங்க அப்படினா குமார்லாம் நம்ம பிளாக் பண்ணோம். பேசிட்டே இருக்க வேண்டியது, இங்க வந்து பேசக்கூடாது. திஸ் இஸ் நாட் வேர் யூ ஜஸ்ட் சிட் சாட் பிளேஸ், இது கிடையாது. ஓகே, வென்ஸ்டே பட் இன்னும் வரலையா? ஐ செக் அண்ட் டெல் யூடா. சரியா? உங்க ஆர்டர் ஐடி மட்டும் எனக்கு வந்து பை தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் எப்போ உங்களுக்கு கைடு வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்றேன். 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கைடு வந்து வந்துரும். இப்போ describe the preparation of potassium dichromate வந்து நம்ம எப்படி prepare பண்ண போறோம். important ore வந்து பாத்தீங்க அப்படினா chromite ore. ஓகே, chromite ore தான் இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ore. இங்க concentration method, the ore is concentrated by gravity separation. ஓகே, so concentration அப்படிங்கிறது வந்து என்னதுடா? நம்ம ஓர்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து we call it as concentration. ஓகே, நம்ம ஓர்ல தேவையில்லாத இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து என்னது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றோம். கிராவிட்டி செப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன மெத்தட் தெரியுமா? ஒரு படி மாதிரி ஸ்டெப் லைக் apparatusல நம்ம இங்க வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ பண்றோம். ஓகே, நம்ம ஓரும் கேங்கும் மிக்ஸ் ஆகி இருக்கு. இங்க கேங்கோட வெயிட் கம்மி, ஓரோட வெயிட் அதிகம். which is கேங்கோடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து கம்மி, ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து அதிகம். சோ நீ தண்ணி போட்டு அலசறப்போ என்ன ஆகும் அப்படின்னா லைட்டரா இருக்கக்கூடிய அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் தண்ணி கூட சேர்ந்து வாஷ் அவே ஆயிடும். ஹெவியரா இருக்கக்கூடிய இந்த ஓர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாட்டம்ல எனக்கு இங்க செட்டில் ஆயிடும். ஸோ ஹெவியரா இருக்கிற இந்த ஓர் வந்து எனக்கு கீழே செட்டில் ஆயிடும். இந்த இம்பியூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப லைட்டரா தான் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியோட தண்ணியா வந்து அடிச்சுட்டு போயிடும். தண்ணியோட தண்ணியா அது வந்து நமக்கு அடிச்சுட்டு வெளியில போயிடும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா இம்பார்ட்டன்ட் ஓர் வந்து என்னது? குரோமைட் ஓர். ஓகே, concentration method நம்ம வந்து என்ன பண்றோம்? it is concentrated by gravity separation யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து concentration பண்றோம். அடுத்து conversion of chromite ore into sodium chromate. இப்போ அந்த chromite ore sodium chromate நம்ம வந்து எப்படி conversion பண்றோம்? இது வந்து அடுத்த ஸ்டெப். the concentrated ore is mixed with excess of sodium carbonate. excess of sodium carbonate கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸ் பண்றோம் with lime தான் calcium carbonate and roasted in reverberatory furnace என்னும் apparatusல போட்டு நம்ம வறுக்கிறோம், ரோஸ்ட் பண்றோம். so FeCrO4 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அயன் ஓர். சரியா? FeCrO4 தான் வந்து என்னது அப்படின்னா அந்த அயன் ஓர். ஓகே, சோ இந்த அயன் ஓரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are reacting it with sodium chromate Na2CO3. sodium chromate கூட in presence of oxygenல நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீ பார்க்கலாம் இங்க பாரு, இந்த FeCrO4 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த அயனுக்கு பதிலா சோடியம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ
Na2CrO4. Cr2 வராது, Na2CrO4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மீதி நமக்கு Fe2O3 வெளில போயிடும். அயன் ஆக்சைடு Fe2O3 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. எப்பயுமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கார்பனேட் ஓரை நீங்க ரோஸ்டிங் பண்றப்போ, அதாவது இந்த இடத்துல நம்ம கால்சினேஷன், பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா ரோஸ்டிங், நமக்கு வந்து என்ன வெளில போகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நமக்கு வெளில போகும். இதை வந்து நம்ம மெட்டலர்ஜி சாப்டர்லயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்க வந்து நம்ம வந்து பண்றோம்டா. ஸோ FeCr2O4 இருக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா we will be getting Na2CrO4, சோடியம் குரோமேட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சோடியம் குரோமேட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும் with Fe2O3 and கார்பன் டை ஆக்சைடு. இப்போ the roasted mass is treated with water to separate sodium chromate from insoluble iron oxide. இப்போ எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா இந்த சோடியம் குரோமேட் இருக்குல்ல, அதை தான் நான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாத்த போறேன். அப்போ எனக்கு இங்க இருக்கிற இந்த அயன் ஆக்சைடு எனக்கு வேண்டாம். சோ நான் இந்த அயன் ஆக்சைடை நான் இப்போ ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணி கூட நான் வந்து இந்த ரியாக்ஷனை வந்து நான் மிக்ஸ் பண்றேன். இதுக்கப்புறமா நான் வந்து வாட்டர் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ வாட்டர் ஆட் பண்றப்போ நமக்கு இந்த அயன் ஆக்சைடு வெளியில போயிடும். அடுத்த ஸ்டெப்ல இந்த சோடியம் குரோமேட் இருக்குல்ல, Na2CrO4, இந்த சோடியம் குரோமேட்டை நான் சோடியம் டைக்ரோமேட்டா மாத்திக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், we took the iron ore, அயன் ஓர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த அயன் ஓர்ல இருந்து சோடியம் குரோமேட் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ இந்த சோடியம் குரோமேட்ல இருந்து சோடியம் டைக்ரோமேட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, சோ சோடியம் டைக்ரோமேட் தான் என்னது, இந்த NaCrO4 தான் சோடியம் குரோமேட். அதை நான் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். ஏன்னா சல்பூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இப்போ இந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். சோ H2SO4 கூட நான் ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா Na2CrO7, ஓகே, சோடியம் டைக்ரோமேட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும் with Na2SO4. ஓகே, with Na2SO4 சோடியம் சல்ஃபேட் with water. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சீங்க, மெயினா எனக்கு என்ன வேணும், இந்த Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட் தான் எனக்கு மெயினா வேணும். ஓகே, then next இங்க பாருங்க, the yellow solution of sodium chromate is treated with concentrated sulfuric acid கூட நம்ம ட்ரீட் பண்றோம், which convert sodium chromate to sodium dichromate. so இந்த processல sodium chromate நம்ம sodium dichromate மாத்திருக்கோம். அடுத்த processல என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த sodium dichromate potassium dichromate மாத்த போறோம். okay, the above solution is concentrated to remove less soluble sodium sulfate. The resulting solution is filtered and further concentrated to get crystals of Na2SO4 2H2O. இப்போ இங்க இருக்கு இல்லையா இந்த Na2SO4, இவங்களை நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான், இந்த பிளஸ் எடுத்துட்டு பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. அந்த பாயிண்ட் எழுதாட்டியும் பரவாயில்ல, இந்த ஸ்டெப் தான் முக்கியம். அந்த பாயிண்ட் நீங்க விட்டுட்டா கூட பரவாயில்ல, இதுல இந்த தியரி எழுதலனாலும் பரவாயில்ல, ரியாக்ஷன்ஸை மட்டும் எழுதினா யூ வில் கெட் த மார்க். இப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம், சோடியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிறோம், Na2Cr2O7. இந்த சோடியம் டைக்ரோமேட்டை நான் என்னவா கன்வெர்ட் பண்றேன், K2Cr2O7. அப்ப எண்ணெய்க்கு பதிலா நமக்கு பொட்டாசியம் மாறணும். அப்ப நான் அதை KCl கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரினும் இந்த சோடியம், ரெண்டு சோடியமும் ரெண்டு குளோரினும் சேர்ந்து ரெண்டு சோடியம் குளோரைடா வெளில போயிடும், 2 NaCl வெளியில போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், 2 K இருக்கும், அதான் அந்த K2. so K2Cr2O7. so நான் சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ I get potassium dichromate as the product. okay, done. so இப்போ இதுல வந்து புரியுது, ஆனா வந்து ஞாபகம் இல்ல, அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனையா வந்து இருக்கும். ஓகே, சோ நான் உங்களுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் வந்து பண்றேன். சோ இந்த क्वेश्चनல உங்களுக்கு 5 மார்க்ல டெஃபினட்டா கேட்க போறாங்க குவார்ட்டர்லி எக்ஸாம்ல. அப்போ இந்த क्वेश्चனை வந்து இல்ல நான் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து
ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஓகே, வெறும் 10 நிமிஷத்துல 10 மினிட்ஸ்ல இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு வந்து பேலன்சிங்கோட டீச் பண்ணி பேசிக்ஸ் சேர்ந்து டீச் பண்ணி போடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேம் எனக்கு கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ்லாம் புரியவே புரியாது மேம், நீங்க சொல்லி கொடுத்தாலே எனக்கு புரியாது மேம், எனக்கு அதை ஈஸியா அப்படியே எழுதுறதுக்கு ட்ரிக்கு மட்டும் சொல்லித்தாங்க மேம், கெமிஸ்ட்ரியே தெரியாது எனக்கு, அதை எக்ஸாம்ல போய் எனக்கு வாமிட் பண்ணிட்டு வந்தா போறோம், எனக்கு ட்ரிக்கு மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னா, நான் அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த ட்ரிக்கும் சொல்லி கொடுத்து 5 மார்க் இன் 5 மினிட்ஸ் 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்னு ஒரு சீரீஸ் 5 மார்க் சீரீஸ்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அதை போஸ்ட் பண்றேன். சரியா? சோ அந்த வீடியோ வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா டுமாரோ ரிலீஸ் ஆகும், மண்டே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். சோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல டீச் பண்றத பாரு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. புரியவே இல்லையா, எண்டில் ட்ரிக் சொல்லி தருவேன், அந்த ட்ரிக்கை மட்டுமாவது பாருங்க. சரியா? ஐ நோ திஸ் கொஸ்டின் இஸ் லிட்டில் பிட் டஃப் ஃபார் யூ. இதுல ஏதோ ஒரு 2 விட்டுட்ட, ஒரு பேலன்சிங்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டே அப்படின்னா கூட பப்ளிக்ல உங்களுக்கு 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களுக்கு இதுல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா மார்க் போயிடும். புரிஞ்சுதா? Is that clear? 6 unpaired electrons எப்படிடா வரும்? நீ வந்து அந்த ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் பண்ணி பாரு. ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் பண்ணா 4 unpaired electrons தானே இருக்கும். டன்டா. So what is lanthanide contraction and what are the effects? மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய மிக 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இது. ஓகே, ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. டே இந்த லெசன்ல நிறைய புக் பேக் क्वेश्चन இருக்குடா. ஓகே, நம்ம வேணா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். சரியா? ஓகே, டன். கேன் வி கண்டினியூ? எனர்ஜி இருக்கா? ஆர் யூ ஆல் எனர்ஜைஸ்ட்? கேன் வி ஆல் கண்டினியூ? எஸ். ஓகே, சோ ரொம்ப 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 இது வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு 2 क्वेश्चन முடிப்போம், அதுக்கப்புறமா we will have some ice breakers. ஓகே, so when the what is lanthanide contraction னா வந்து என்னது? effect of lanthanide contraction வந்து என்னது? as we move across 4f series, so 4f seriesல நீங்க மூவ் ஆக அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஆட்டமுடைய சைஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அததான் வந்து என்னன்னு சொல்றாங்க, they are calling it as contraction அப்படின்னு வந்து சொல்றாங்க, lanthanide contraction அப்படின்னு வந்து சொல்றாங்க. so as we move across 4f series, 4f seriesல நீங்க மூவ் பண்ண the atomic and ionic radius வந்து இருக்குல்ல, அது வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு with increase in atomic number. ஓகே, சோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. we can finish. அப்போ ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு finish பண்ணலாம். சரியா? ஏன்னா இன்னும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாரு. இப்போ வந்து நான் வந்து எதுல வந்திருக்கேன்னா 29 ஸ்லைடு தான் வந்திருக்கேன். 29னா 13 வச்சுக்கோ. மொத்தமா வந்து 60 ஸ்லைட்ஸுக்கு மேல் 70 ஸ்லைட்ஸ் இருக்கு. சோ 70ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 தான் முடிச்சிருக்கோம், இது வரைக்கும் 30 தான் முடிச்சிருக்கோம். சோ இன்னும் ஒரு 2 hours வந்து ஆகும். ஆனா நீங்க எல்லாம் வந்து லிசன் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு 2 ஹார்ஸ்ல ஒரு 1.5 ஹார்ஸ்ல நம்ம வந்து முடிச்சிடலாம். இல்லைன்னா இதை நம்ம பார்ட் 2 வச்சுக்கலாம். பார்ட் 2 வச்சு நாளைக்கு சாயந்தரம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அதனால வந்து நீங்களே அதுக்கான ஒரு ஐடியா வந்து சொல்லுங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு பாதியாச்சும் முடிப்போம். இது 7th கொஸ்டினா, ஸோ few questions மட்டுமாவது முடிப்போம். சரியா? ஓகே, ஸோ as we move across the 4f series, 4f seriesல நம்ம வந்து மூவ் ஆக போல் போடணுமா? சரி, ஓகே, போல் தானே போட்டா போச்சு. ஆல்ரெடி ஒரு போல் போட்டிருக்கேன், அதனால அதை டெலீட் பண்ணிடலாம்.
1 minute. Okay, done. இப்போவே முடிப்போம். அடுத்து வந்து part 2 மண்டே போல் போடுவோம். போல்ல வந்து 50-50 சொன்னீங்கன்னா நான் வந்து ஏன் விருப்பம் என்னவோ அதுபடி நான் பண்ணிப்பேன். நோ 50-50. நிறைய பேர் வந்து part 2 போடுறவங்க வந்து ஸ்பாம் பண்றாங்க. இன்னைக்கே முடிச்சிடலாங்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. லைவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கே முடிப்போம் என்பவர் வந்து நிறைய பேர் இருப்பதால் நம்ம வந்து இந்த லைவ் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகே, பாப்போம் எத்தனை பேர் கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, so as we move across 4f series, 4f seriesல நம்ம மூவ் அதாவது along the 4f series பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஸ்லோவா கிராஜுவலா கம்மியாயிட்டே வந்து இருக்கு. கிராஜுவலா வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக இதுதான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ ஏன் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ கவனிக்கலாம். ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டமோட சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான் இருக்கும். இப்போ அந்த புரோட்டான் தான் ஆட்டமை பிடிச்சி வச்சிருக்கிறதே. ஆட்டமோட ரேடியஸ் கம்மி ஆகிறதுக்கே காரணம் இந்த புரோட்டான் தான். ஏன்னா இந்த புரோட்டான் என்ன பண்ணும் என்றால் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்றதுனாலதான் அந்த எலக்ட்ரான் வந்து வெளியில தப்பிக்க முடியாம எப்படி இருக்கு, சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ்டா இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த அட்டாமிக் ரேடியஸ் பெருசா தானே ஆகணும். அங்கதான் ஒரு குட்டி பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க சப்போஸ் டு பி இங்க எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான் வந்து இதை ஷீல்டு பண்ணணும். ப்ரொவைடட் எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானும் ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் வந்து என்ன பண்ணும், ஒண்ணு கொண்டு ரிப்பெல் தான் பண்ணும். நெகட்டிவ் ஒண்ணு கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி ரிப்பெல் பண்ணிவிடும். ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பெல் பண்ணல. பிகாஸ் இந்த ஷீல்டிங் வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு. இங்க இருக்குன்னா எப்படி ரிப்பெல் பண்ணும். சோ கண்டிப்பா இந்த புரோட்டானோட பவர் தான் அதிகமா இருக்கும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ எனக்கு சைஸ் டிக்ரீஸ் தான் ஆகும். சோ சிம்பிளா என்ன தெரியுமா, லாந்தனைட் சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக the size of the atom வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுதான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஏன் அப்படின்னா it is because of poor shielding effect. Okay, it is because of poor shielding effect. Okay, so it is due to poor shielding effect of 4f electrons. Okay, poor shielding effect of 4f electrons. Okay, so poor shielding effect of 4f electrons நால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இதுடைய சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, டன். பேசிசிட்டி டிஃபரன்ஸ். சோ மேம் இதனால என்ன காசஸ் அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகே, இதுல இருந்து நமக்கு என்னென்ன காசஸ் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிசிட்டி வந்து மாறுது. செரியம் 3+ ல இருந்து லுட்டீசியம் 3+ வர வரைக்கும் பேசிக் கேரக்டர் ஆஃப்
லாந்தானம் 3+ உடைய பேசிக் கேரக்டர் வந்து பேசிக் நேச்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. Due to the decrease of size of lanthanum 3+ ion, the ionic character of lanthanum OH bond decreases. நல்லா கவனி, இந்த lanthanum 3+ ions உடைய size வந்து நமக்கு decrease ஆகிறதுனால lanthanum hydroxide உடைய ionic character வந்து நமக்கு என்ன ஆகுது, decrease ஆகுது. ionic character வந்து எனக்கு decrease ஆகுது, ஆனா இந்த கோவாலண்ட் கேரக்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ கோவாலண்ட் கேரக்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அயானிக் கேரக்டர் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, which results in the decrease in basicity. சோ அதனால வந்து என்ன ஆகுது, இந்த basicity வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. சரியா, இந்த basicity வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. சோ ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது and lanthanum hydroxide உடைய அயானிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். அயானிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனா கோவாலண்ட் கேரக்டர் டிக்ரீசஸ். அவ்வளவுதான்டா இந்த லைன்ல மொத்தமாவே கொடுத்திருக்காங்க. யூடியூப் லைவும் அட்டென்ட் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே தான் இல்லையா, நீங்க கண்டிப்பா யூடியூப் லைவ் அட்டென்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. சரியா, ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா similarities among lanthanides. lanthanideஸ்ல இருக்கக்கூடிய similarities-லாம் வந்து என்ன அப்படி நம்ம வந்து பார்ப்போம். சோ in the complete F series only 10 picometer decrease in atomic radius. அதாவது ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 picometer difference தான் இருக்கு. அதாவது ரொம்ப ஓகேடா, டன் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு எழுதலாம். சரியா, ஓகே. சோ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரேடியஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஒண்ணும் இல்லை, ஒரு கொஞ்சம் தான் வந்து அந்த ரேடியஸ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சரியா, சோ இந்த அயானிக் ரேடியஸ் இஸ் அப்சர்வ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் லாந்தனைட்ஸ் உடைய இந்த ரொம்ப சின்ன சேஞ்ச் வந்து என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ரொம்ப சிமிலரா மாத்திடுது. ஓகே, சோ இங்க பாரு, அட்டாமிக் ரேடியஸ்ல பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் வந்து இல்லை. சரியா, பெரிய டிஃபரன்ஸ் வந்து அட்டாமிக் ரேடியஸ்ல வந்து இல்ல, ஏறத்தாழ சிமிலரா தான் வந்து இருந்திருக்கு. சரியா, அதனாலதான் இதோடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு சிமிலரா இருக்கு. The element of the second and third transition series resemble each other and more closely than elements of first and second transition series. Okay, so first and second series transition elements la first and second row ku irukக்கூடிய அந்த similarityயை விட third and fourth row வந்து ரொம்ப சிமிலரா இருக்காங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்ல. சோ இதுதான் lanthanide contraction உடைய எஃபெக்ட்ஸ். ஓகே, டன். சோ இப்போ complete the following sequence வந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ இது வந்து நம்ம லேட்டரா கூட முடிக்கிறப்ப பார்த்துக்கலாம். priority orderல படிக்கலாம். +2 oxidation state, why chromium strong reducing agent, compare the ionization enthalpy. Okay, actinoid contraction. Done. Can we all continue? Thank you. ஓகேடா, டன். அப்போ லைவ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்றோம். சரியா, எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு குட்டி பிரேக் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா லைவ் வந்து we are going to extend இல்லையா. so we'll take a குட்டி break and then we will continue. சரியா, மிஸ்டர் டெவில் thank you டா. ஓகே, சரி, எவ்வளவு நேரம் பிரேக் வேணும்? 10 minutes 20 minutes ரெண்டே ஆப்ஷன் தான். 10 minutes 20 minutes? யாராச்சும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துருங்க. minutes. ஓகே, 12:15க்கு வந்துருங்க. ஓகே, 12:15க்கு கிளாஸ் வந்துருங்க. சரியா, ஓகேடா.
ஏலே வந்தாச்சா? கேன் யூ ஹியர் மீ? எஸ். என்னைய வந்து ஃபுல் சாப்டர் நடத்த சொல்லிட்டு நீங்க மட்டும் லைவ் விட்டு போனீங்க, அவ்வளோதான். ஓகே, டன். Dad's little princess is back. அது வீடியோக்காக சொன்னேன். ஆக்சுவலி ஐ எம் வந்து மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Explain briefly how +2 oxidation states become more and more stable in the first half of the first row transition elements with increase in atomic number. ஏன் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ் இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து நம்மளுடைய +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் உடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. It can be easily observed that except scandium தவிர மற்ற எல்லா மெட்டலுமே possess +2 oxidation state. மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே +2 oxidation state வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோபார் 3d2 எல்லாருக்கும், சாரி 4s2 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 எல்லா எலிமெண்ட்ஸ் கிட்டயுமே வந்து இருக்கு. அப்போ மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே இட் ஷோஸ் த கான்ஃபிகரேஷன், ரைட்? ஸ்காண்டியம்ல வந்து ஏன் +2 ஷோ பண்ணாது அப்படின்னா 4s2 3d1 தான், அது எய்தர் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஷோ பண்ணும். ஓகே, டன். Also, on moving from scandium to manganese, the atomic number increases from 21 to 25. Of course, நம்மளுடைய atomic number வந்து என்ன ஆகும் அப்படின்னா increase தான் ஆகும். This means number of electrons நமக்கு increase ஆகும். தோ பார், scandium 2+ ல D1, scandium titanium 2+ ல D2, D3, D4, D5. So scandium, titanium, vanadium, chromium ல இந்த 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. பார், 2+ எலக்ட்ரான் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது அப்படிங்கறத இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ D1, D2, D3, D4 and D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தான் இது தெரியுமே. s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா the +2 oxidation state is attained by the loss of 4f electron by these metals. Easy da. +2 oxidation state na என்ன அர்த்தம்? நமக்கு வந்து இந்த s ஆர்பிட்டால்ல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வெளியில போயிடுது அப்படின்னு அர்த்தம். s ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வெளியில போயிடுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, since the number of d electrons in +2 also increases from titanium to manganese, the stability of +2 நமக்கு increase ஆகும். சரியா? So number of electrons in d orbital நமக்கு increase ஆகிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த +2 oxidation state உடைய stability நமக்கு வந்து என்ன ஆகுது? increase ஆகுது. As a result, d orbital becoming more and more half filled. ஒண்ணுமே இல்லடா, நீ பார்க்கலாம் இங்க. இது வந்து என்னது அப்படின்னா D1 கான்ஃபிகரேஷன். இது வந்து என்னது அப்படின்னா இங்கே நான் வரையறேன். இது வந்து D2, D3, D4, D5. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஆட் ஆக அது வந்து half filled ஸ்டெபிலிட்டியை நோக்கி தானே மூவ் ஆகுது. ஸ்டெபிலிட்டியை நோக்கி தானே மூவ் ஆகுது. சோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றோம்? இந்த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, எக்ஸ்பிளைன் why chromium 2+ is strongly reducing, why manganese 3+ is strongly oxidizing. ஓகே, ஸோ இந்த reducing and oxidizing நேச்சரை வச்சு இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் why chromium 2+ is strongly reducing. ஏன் வந்து குரோமியம் 2+ உடைய ரெடியூசிங் நேச்சர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. E0 வேல்யூ. ஓகே, இந்த E0 அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எலக்ட்ரோ பொட்டன்ஷியல், EMF அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். வாட் இஸ் EMF? ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோட் மூவ் ஆகிறதுக்கு how much energy do it needs. ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் மூவ் ஆகிறதுக்கு how much energy do it need? அதுதான் வந்து என்னது அப்படின்னா it is called as the EMF. okay, so E0 value of chromium 3+ to 2+ அப்படினா என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எனக்கு கம்மி ஆகுது. அப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு நெகட்டிவா இருக்கு. E0 value of manganese per 3+ 2+
அதே manganese உடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு. ஓகே, அதனால தான் நீ வந்து பார்க்கலாம். இங்க பாரு, இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்டா. ரெடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, ரெடியூஸ் பண்ற பொட்டன்ஷியல். புரியுதா? அப்போ இந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியல் மேங்கனஸ்க்கு தான் பாசிட்டிவா இருக்கு, குரோமியம்க்கு நெகட்டிவா இருக்கு. அப்போ மேங்கனஸ் தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும், குரோமியம் வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா தான் இருக்கும். சோ குரோமியம் 2 undergoes oxidation to give chromium 3+. ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? அதோடைய சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 2+ இருந்து 3+ ஆகும். சரியா? சோ அதுதான் வந்து ஆக்சிடேஷன், ரைட்? சோ and therefore act as strong reducing agent. Okay, on the other hand Mn2+ can easily undergo reduction. so அது வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். சாரி, நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும்? எஸ், ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும்? தான் கூட இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ணும். ஆனா அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கும். ஓகே, அது தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கும். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? அது கூட இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும், தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிக்கும், தன்னைத்தானே வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். கரெக்டா? இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா E0 வேல்யூ ஆஃப் குரோமியம் 3+ to 2+, which means இதோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ reduction potential நெகட்டிவா இருக்கு. so it will be a strong oxidizing agent. okay, sorry, it will be a strong reducing agent. அப்ப அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். 2+ ல இருந்து 3+ வந்து நமக்கு சூப்பரா நடக்கும். 2+ ல இருந்து குரோமியம் வந்து 3+ அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். so குரோமியம் itself undergoes oxidation. அப்போ அது என்ன பண்ணும்? அடுத்தவங்கள ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மேங்கனீஸ்க்கும். மேங்கனஸ் 2+ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு மேங்கனஸா ரெடியூஸ் ஆயிடும். இல்லனா மேங்கனஸ் 3+ இருக்குல்ல, 3+ வந்து 2+ ரெடியூஸ் ஆயிடும். அப்ப தன்னைத்தானே அது வந்து ரெடியூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறப்போ it acts as the oxidizing agent. அப்ப அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். சோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? compare the, just a minute, one minute.
Yes, am I audible? Okay da. Done. Let me open your chat. Vandachu. So yes, compare the ionization enthalpy of first series of transition elements. Okay, so first series of transition elements udiya ionization energy வந்து நம்ம கம்பேர் பண்ணி காட்டணும். So now tell me what is ionization energy? Ionization energy அப்படினா என்னது? So நான் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? Okay, so ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றதுக்கு என் கையில எவ்வளவு எனர்ஜி வந்து வேணும், அதுதான் வந்து ionization energy. So ionization energy of transition elements is the intermediate between S block and P block. Okay, so S block க்கும் P block க்கும் நடுவுல வந்து இருக்கு. Okay, so ionization energy of நம்மளுடைய transition elements வந்து எப்படி இருக்கு? S and P block க்கு intermediate, S block மாதிரியும் இல்ல P block க்கும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து இருக்கு. As we move from left to right, அதாவது ரொம்ப ஈஸிடா, along the period வந்து என்ன ஆகும்? ionization energy வந்து நமக்கு increase ஆகும். along the period நமக்கு ionization energy வந்து நமக்கு increase ஆகும். இதே down the group நமக்கு decrease ஆகும். ஏன் இந்த ionization energy increase ஆகுது அப்படின்னா, increase in nuclear chargeனால. நீ நல்ல ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு எலக்ட்ரானை வந்து நான் ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு அதிக எனர்ஜி வேணும் அப்படின்னா, அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம் கூட டைட்லி பவுண்டா வந்து இருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம் கூட டைட்லி பவுண்டா வந்து இருக்கு. கரெக்டா? சோ ஏன் டைட்லி பவுண்டா இருக்கு? பிகாஸ் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆட்டம் உடைய சென்டர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். இந்த புரோட்டான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். ஓகே, சோ இந்த நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜியும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பாரு, உங்க வீட்ல செம ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க உங்க அம்மா, which is உங்க அம்மா தான் புரோட்டான் அப்படின்னு வெச்சுக்கோங்க, parent. Okay, when your parent is very strict அப்படினா நீ வந்து வெளியில போறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? உன்னை வீட்டை விட்டு வெளியில எங்கயாவது டூருக்கு இல்ல வந்து வெளியில ஒரு பிளான் அவுட்டிங்க்கு வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம், அதிக எனர்ஜி வந்து வேணும். சோ இங்கேயும் அப்படிதான், இந்த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்போ டிரான்சிஷன் மெட்டல்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹேவ் ஸ்மாலர் அட்டாமிக் ரேடியை. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் உடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா வந்து இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் will be smaller and high nuclear charge. அதோடைய நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஆனா ஹையா இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் கம்மியா இருக்கும், ஆனா நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கும், which increases the ionization energy when compared to alkali metals. ஓகே, நல்லா பாருடா, ஆட்டம் குட்டியா இருக்கனால என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாசிட்டிவ் அயான் பயங்கரமா புடிச்சு அட்ராக்ட் பண்றதுனால தானே முதல்ல சைஸே வந்து டிக்ரீஸ் ஆகுது. வெரி குட். The first ionization energy of 5D series of elements are much higher than 4D and 3D. 5D series of elements உடைய ionization energy வந்து 3D கம்பேர் பண்றப்போ 4D கம்பேர் பண்றப்போ அதிகமா இருக்கு. The increase in first ionization enthalpy with increase in atomic number வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு not regular. அது ஏதோ ஒரு ரெகுலர் இன்க்ரீஸோ டிக்ரீஸோவா நமக்கு இல்ல. ஓகே, the added electrons enters n-1 d orbital. ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து பார்க்கலாம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நல்லா பாரு, 4s2 3d 1 2 3 4 அப்படின்னு இங்க தானே எனக்கு ஆட் ஆச்சு. அப்போ நல்லா பாரு, 4 தான் n அப்படின்னா அப்போ 3 வந்து என்னது? n-1d. கரெக்டா? இந்த 4s ஆர்பிட்டால் தான் அல்டிமேட் ஷெல், அவுட்டர் மோஸ்ட் ஷெல். சோ அதனால தான் அது ns ஆர்பிட்டால். d பாரு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஷெல், அதனால தான் அது n-1d ஆர்பிட்டால், பெனல்டிமேட் ஷெல். அதனால தான் அது வந்து என்னது அப்படின்னா n-1d ஆர்பிட்டால். So the added electrons, இப்ப நம்ம ஆட் பண்ற எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போய் ஆட் ஆகும் அப்படின்னா n-1d ஆர்பிட்டால்ல போயிட்டு தான் நமக்கு ஆட் ஆகும். அண்ட் அந்த இன்னர் ஷெல்ஸ் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே,
ஸோ அந்த இன்னர் ஷெல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஷீல்டிங் எலக்ட்ரான்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். therefore it leads to variation in the ionization energy values. அதனால தான் இந்த ionization energy values வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. the ionization enthalpy values is used to predict the thermodynamic stability. நீங்க நல்லா கவனிக்கலாம். nickel 2+ இருக்கு இல்லையா, and then platinum 2+. let us compare. நம்ம nickel 2+ க்கும் platinum 2+ க்கும் இருக்கக்கூடிய ionization எனர்ஜியை கம்பேர் பண்றோம். nickel 2+ல நான் அந்த ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு 2490 kilojoules தேவைப்படுது. இதே பிளாட்டினம்ல வெறும் 2000, பிளாட்டினம்ல அதிகம் 2655 தேவைப்படுது. அப்போ பிளாட்டினம்க்கு வந்து the energy required வந்து அதிகம் when you compare with nickel. nickel 2+ல நீ ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு உனக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட பிளாட்டினம்ல போயிட்டு நீ ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து உனக்கு எனர்ஜி வந்து தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல யார் வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க, பிளாட்டினம் தான் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். நீ இங்க வந்து பார்க்கலாம், ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க பார். உனக்கு ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோம், மேங்கனீஸ், அயன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அயனுக்கு கோபால்ட்டுக்கும் பெரிய மாற்றமே இல்ல. நிக்கலுக்கு கம்மி ஆகுது, தென் காப்பர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஜிங்க்கு ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீ பார்க்கலாம். சோ இப்போ இதுல யாரு ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தனா, ஜிங்க் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அப்போ ஜிங்க்கு தான் எனக்கு இருக்கிறதுலே அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. ஓகே, காப்பர் அதை விட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மி, சோ அதை விட கம்மியா இருக்கு. நிக்கல் காப்பர் ஏறத்தாழ ஒரு சிமிலரா வந்து இருக்கு. கிராஃப் வரைய வேண்டாம்டா, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கிராஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஓகே, டன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன். சோ யா முடிச்சிடலாமா? எஸ் டா. இன்னும் 10 ஸ்லைடு தான், நம்ம சூப்பரா முடிச்சிடலாம். ஓகே, டன். So actinide contraction is greater for the element 2 element than the lanthanide contraction A. So என்ன சொல்றாங்க, lanthanide contraction விட actinoid contraction வந்து அதிகமா இருக்கே, ஏன் அப்படி வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ நீங்க வந்து பார்க்கலாம். In actinoids 5f orbitals are filled. ஓகே, actinoidsல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5f orbitals வந்து நமக்கு filled ஆ இருக்கு. These 5f orbitals have poorer shielding effect than 4f orbitals. முதல்ல சொல்லேன், இந்த கான்ட்ராக்ஷன் நமக்கு எதனால நடக்குது? முதல்ல lanthanide கான்ட்ராக்ஷன் நமக்கு எதனால நடக்குது, பட் இன்னும் வரலாமா? ஓகே, இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து கைட் புக்ஸ் ஆர்டர் பண்ணீங்களோ, யாருக்கெல்லாம் இன்னும் வரலையோ, எனக்கு 2 விஷயம் வந்து சொல்லுங்க. உங்களுடைய ஆர்டர் ஐடி, உங்க நேம். ஓகே, யுவர் நேம் அண்ட் நீங்க என்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணீங்க, ஆர்டர் ஐடி, இது மூணுத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. நான் வந்து ஐ செக் வித் தி டீம் அண்ட் தென் ஐ வில் கெட் பேக் டு யூ. என்னைக்கு வந்து உங்க ஆர்டர் ரிசீவ் ஆகும் அப்படிங்கறத நான் கேட்டு சொல்றேன். மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ள வந்துரும். கண்டிப்பா 3 to 4 டேஸ்ல யூசுவலா ஆர்டர் வந்து வந்துரும். சோ 5f இப்போ புவரா ஷீல்டு பண்றதுனால தானடா இந்த கான்ட்ராக்ஷன் வந்து எனக்கு நடக்குது. 4f orbitals புவரா ஷீல்ட் பண்ணதுனால தான் நமக்கு வந்து என்ன ஆச்சு, இந்த lanthanide contraction நடந்தது. 5f orbitals புவரா ஷீல்ட் பண்ணதுனால தான் actinoid contraction வந்து நமக்கு நடந்துச்சு. ஆர்டர் ஐடி உங்களுக்கே மெசேஜ் வந்திருக்கும்டா, இல்லனா நீங்க ஆர்டர் பண்ண வெப்சைட்லயே போயிட்டு பாருங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 5fக்கு அதை விட புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். அதனால தான் actinoid contraction lanthanide contraction விட அதிகமா இருக்கு. Thus, the effective nuclear charge experienced by the electrons in valence shell in case of actinoids is much more than that of lanthanoids. இந்த effective nuclear charge நாலே நம்ம family story strict mom கதை ஞாபகம் வந்துடணும். effective nuclear charge னா என்னது? ஆட்டம் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லையே, ஆட்டம் நடுவுல வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான். அந்த புரோட்டானை இந்த எலக்ட்ரான் பிடிச்சி என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. கரெக்டா, இந்த எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் லாந்தனைட்ஸ் கம்பேர் பண்றப்போ ஆக்டினைட்ஸ்ல அதிகமாவே இருக்கு. மண்டே வந்துருமாடா, மண்டேல இருந்து ஷிப்பிங் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகேடா, தேங்க்யூ. சரியா, அதனாலதான் ஆக்டினைட்ஸ் வந்து நமக்கு கிரேட்டர் கான்ட்ராக்ஷன் வந்து ஷோ பண்ணுது.
அவுட் ஆஃப் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் லாந்தனைட் ஹைட்ராக்சைடு யார் வந்து மோர் பேசிக் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. டே லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் உடைய எஃபெக்ட்ஸ்ல நம்ம வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பேசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சோம். அதை தான் நீங்க வந்து இங்க பார்க்கணும். சோ lanthanum hydroxide is more basic than lutetium hydroxide. Okay, lanthanum hydroxide is more basic than lutetium hydroxide. lutetium hydroxide compare பண்றப்போ lanthanum hydroxide தான் அதிகமா இருக்குனா lanthanumக்கு அப்புறமா தான் lutetium வருது. இந்த lanthanide சீரிஸ்லயே basicity நமக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது? because of the lanthanide contraction. சரியா? சோ இந்த lanthanide contraction காக தான் வந்து என்ன lanthanide contraction நால தான் வந்து என்ன நடக்குது அப்படினா நமக்கு basicity is getting decreased. Okay, as the result of decrease in size, இந்த size வந்து நமக்கு decrease ஆகுறதுனால கோவாலன்ட் கேரக்டர் வந்து நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அயானிக் கேரக்டர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சோ பேசிக் கேரக்டர் லாந்தனம்க்கு அதிகமா இருக்கும், லுட்டீசியம்க்கு கம்மியா இருக்கும். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் நால அவ்வளவுதான்டா ஆன்சர். ஓகே, டன். Why europium 2 is more stable than cerium 3? 2 யூரோப்பியம் 2 வந்து ஏன் வந்து அதிகமா ஸ்டேபிளா வந்து இருக்கு when you compare with cerium 2? பார்க்கலாமா? ஏன்னா because of இந்த stability based questions வந்தாலே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். கரெக்டா? யூரோப்பியம் 2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பாருங்க. 2+ உடைய எலக்ட்ரானிக், செரியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க பாருங்க. இப்போ இதுல நீங்க வந்து பார்க்கலாம் 4f7 இங்க 4f1. f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படினா அது வந்து நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு. கரெக்ட்டா? f ஆர்பிட்டால்ஸ்ல வெறும் 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு அப்படினா அது வந்து ஹாஃப் ஃபில்டு. f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குனா கம்ப்ளீட்லி ஃபில்டு. f ஆர்பிட்டால்ஸ்ல வெறும் 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு அப்படினா அது வந்து ஹாஃப் ஃபில்டு. கரெக்ட்டா? அப்ப ஹாஃப் ஃபில்டு தானே மோர் ஸ்டேபிள். அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, so since half filled completely filled தான் நமக்கு more stable அப்படிங்கிறதுனால யூரோப்பியம் 2 தான் செரியம் விட ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள், ஏன்னா half filled இருக்கு. zirconium and hafnium exhibit similar property. மிக 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 இம்பார்ட்டன்டான ஒரு question. ஓகே, zirconium and hafnium வந்து ஏங்க இந்த மாதிரி similar property வந்து காட்டுது? ஏன் அவங்களுடைய physical and chemical property வந்து சிமிலரா இருக்கு அப்படினா it is again because of lanthanide contraction நால தான். lanthanide contraction னா என்ன? along the series of lanthanides நமக்கு atomic number increase ஆக atom உடைய size வந்து நமக்கு அப்படியே decrease ஆயிட்டே இருக்கு. atomic number increase ஆக atom உடைய size வந்து நமக்கு decrease ஆயிட்டே இருக்கு. it is because of poor shielding effect of 4f electrons. கரெக்ட்டா? ஏன் அது poor shielding effect of 4f electrons நால. இப்போ அதேதான் இந்த lanthanide contraction நால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது? zirconiumம் hafniumம் வந்து நமக்கு similar properties வந்து exhibit பண்ணுது. Electrons present in 4f F subshells have poor shielding. ஓகே, இந்த F subshellல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடைய ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப புவரா வந்து இருக்கு. அதனால அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆவறப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால சைஸ் வந்து கம்மியாகுது. அதே லாந்தனைட் கான்ட்ராக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் தான். நல்லா கவனி. 4f ஆர்பிட்டால்ஸ் 4f எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப புவரா ஷீல்ட் பண்ணுது. அதனால அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். சூப்பர். சோ தஸ் அதனாலதான் இவங்க ரெண்டு பேரோட சைஸும் ஏறத்தாழ சேமா தான் இருக்கு. zirconium hafnium. சோ சைஸ் சேம் அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸும் சேம் தான். which is stronger reducing agent? chromium 2+ இல்லனா வந்து iron 2+. இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, டன். சோ பாருங்க, chromium 2+ is strong reducing agent than iron 2+. chromium 2+ தாங்க சூப்பரான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். சோ ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும்?
அது வந்து ரெடியூஸ் பண்ணும் கூட இருக்கிறத, பட் இட் itself undergoes oxidation. ஓகே, பட் இட் itself undergoes oxidation. இப்போ இங்க நீங்க நல்லா கவனிக்கலாம், குரோமியம் 2+ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குரோமியம் 2+ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு, இல்ல அயன் 2+ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும்? இட் itself undergoes oxidation. கரெக்ட்டா? சோ நீங்க பார்க்கலாம், குரோமியம் வந்து குரோமியம் 3+ ஆக்சிடைஸ் ஆகும். அயன் பாத்தீங்க அப்படின்னா 2+ ல இருந்து 3+. பார், 2+ ல இருந்து 3+ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அயன் 2+ ல இருந்து 3+ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, which means it itself undergoes oxidation. Okay, the chromium உடைய reducing potential value கொடுத்திருக்காங்க பார், -41. இதே அயன் உடைய reduction potential கொடுத்திருக்காங்க பாரு, +77. சோ இது மூலமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், குரோமியம் வந்து நமக்கு ஈஸியா ஆக்சிடைஸ் ஆயிடுது. எது வந்து ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுதோ அதுதான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஓகே, அதுதான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन தான். முடிய போகுது, இன்னும் 2 क्वेश्चन தான் முடியுது. 2 क्वेश्चन இல்ல. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் 1, 26, 25, அவ்வளவுதான் முடிய போகுது. நல்லா கவனிடா. the M2+ to M, okay, value for copper வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அதாவது மெட்டல் 2+ to M னா என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இதோ பாரு, 2+ ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? which means ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கொடுத்திருக்காங்க. suggest a possible reason for this. okay, so இப்போ நீங்க வந்து ஏன் வந்து இது வந்து நமக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் காப்பர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கேக்குறாங்க, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க இதுல வந்து என்ன முக்கியமா நீங்க வந்து எழுதணும் அப்படின்னா, காப்பர் has high enthalpy of atomization, low enthalpy of hydration. ஓகே, காப்பர் உடைய அட்டாமைசேஷன் உடைய ஆட்டம்ஸா பிரியறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து ஹை. ஹைட்ரேஷன்னா வாட்டர் ஆட் பண்றோம், சரியா? வாட்டர் ஆட் பண்றதுடைய எனர்ஜி ரிலீஸ்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி, சரியா? சோ தட்ஸ் வை இந்த காப்பர் உடைய ரெடியூசிங் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு. இதுதான் முக்கியம்டா. சோ நீங்க வந்து நல்லா பார்க்கலாம், இந்த வேல்யூ வந்து ஏன் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்டே. ஓகே, இது வந்து ஈஸி தான். இந்த பாயிண்ட் தான் நீங்க இங்க இந்த மாதிரி வந்து எழுதுறீங்க, என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன், என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? சோ என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் காப்பர் வந்து நமக்கு அதிகமா இருக்கு, அதே என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. வெரி குட். டிஸ்கிரைப் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த क्वेश्चनும் நம்ம அந்த ஆர்டரா படிக்கிறப்போ நம்ம வந்து படிக்கலாம். எஸ், 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடலாம். Yeah, which metal in 3D series exhibit +1 oxidation state more frequently and why? Okay, ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 ரிமைனிங் क्वेश्चंसா இருக்காடா, ப்ராப்ளம்ஸ் தான் மீதி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம்ஸ்க்கு நான் தனியா வந்து உங்களுக்கு நான் லைவ் வரேன். ஓகே, டன். Which metal in 3D series exhibits +1 oxidation state more frequently and why? Copper is the only metal in the first transition series which shows +1 oxidation state more frequently. ஏன் அப்படின்னா காப்பர் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர். காப்பரோடது என்னடா? 3d10 4s1 இல்லையா? இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா அது மீதி என்ன இருக்கும்? 3d10 கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். இந்த 3d10 கான்ஃபிகரேஷன் வந்து மோர் ஸ்டேபிள். 3d10 கான்ஃபிகரேஷன் வந்து மோர் ஸ்டேபிள் இல்லையா? கம்ப்ளீட்லி ஃபில்ட். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா காப்பர் வந்து நமக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது. தட்ஸ் இட். புரிஞ்சுதா? ஓகே கைஸ். சோ மேக்ஸிமம் 90% ஆஃப் த புக் பேக் क्वेश्चंस வந்து நம்ம முடிச்சிட்டோம். மீதி கொஞ்சம் மிஸ்செலேனியஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ஷேர் பண்ண போறேன். இந்த லைன் முடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னா ஐ ஹேவ் அ பிளான் இன் மைண்ட். ஓகே, ஏன் இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கு 9 சாப்டர்ஸ் இருக்கு, 9 சாப்டர்ஸ் இன் 9 hour அப்படின்னு வந்து ஒரு சண்டே மேரத்தான் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. வாட் டு யூ கைஸ் திங்க்? ஒர்க் அவுட் ஆகுமா?
9 chapters in 9-hour marathon. காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் வச்சுக்கலாமா? சூப்பரா? சரி, ஓகே. ஐ வில் பிளான் இட் அவுட். மேபி ஆகஸ்ட் 17th வந்து நம்ம அந்த மேரத்தான் வந்து வச்சுப்போம், மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். யா, ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் புக் பேக் ஆஃப் யுவர் குவார்டர்லி சிலபஸ். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைவ் கிளாஸில் வந்து ஐ எம் கோயிங் டு கோ வித் சாப்டர் 12 உடைய புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, சாப்டர் 12 உடைய புக் பேக் கொஷின் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? டன். ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இன்னைக்கு கிளாஸ் வந்து பரவாயில்ல, 2.5 மணி நேரம் போயிருக்கு. இன்னைக்கு சண்டே, அதுவுமா 2.5 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு லைவ் கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பாக லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். உங்கள் எல்லாருக்குமே நான் PDF வந்து நாளை காலை சென்ட் பண்ணுறேன். சரியா? நாளைக்கு காலையில் உங்கள் எல்லாருக்குமே PDF வந்து வந்துடும். சரியா? ஓகே, ஸோ டெஃபினெட்லி லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, புரிஞ்சுதா அப்படிங்கிறத வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட்ல பண்ணுற எல்லாருக்குமே PDF வந்துடும் தானாவே. சரியா? ஓகே கைஸ், ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து என்ன வேணும், லைன் பை லைன் வேணுமா, புக் பேக் வேணுமா, அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுமே எனக்கு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். கிளியரா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி சண்டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மேபி இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம், வில் மீட். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து ஒரு குட்டி கெட் டுகெதர் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ that's it guys, தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை. ஓகே, எஸ், கிளாஸ் முடிஞ்சிச்சு. எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது. அடுத்த கிளாஸ்ல என்ன வேணும் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க. I will give you the PDF. ஓகே, டாடா.